நம்பர் 403 403 பிளேஸ் பம்பை இடம் பாம்பே மகாராஷ்டிர முரளி தேதி 5/2/67 5/2/67 தேதி 5/3/2006 5/3/2006 कल वाणी चल रही थी। நேற்று வாணி ஓடிக்கொண்டிருந்தது 5 फरवरी सन 1967 तीसरे पेज की तीसरी लाइन में बात चल रही थी। மூன்றாவது பக்கத்தில் மூன்றாவது லைனில் பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது आत्माएं जो अपवित्र बन गई हैं, ஆத்மாக்கள் யாரு अपवित्रम ஆகிவிட்டார்களோ தூய்மை இல்லாம ஆகிவிட்டார்களோ वो पवित्र कैसे बने? அவர்கள் பிறகு எப்படி தூய்மையாக போகிறார்கள்? पहले तो वो शिक्षा लेनी चाहिए। முதலில் அந்த பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்। बुलाते भी इसीलिए है ना, அதற்கு தான் கூப்பிடுறாங்க இல்லையா? इसलिए எதற்காக? हे पतित पावन आओ, हे पतित पावना வாங்க, आकर के क्या करो, வந்துவிட்டு என்ன செய்யுங்க? पावन बनाओ। தூய்மையாக்குங்க। किसको पावन बनाओ? யாரை தூய்மையாக்குங்க? हमारी मन बुद्धि रूपी आत्मा को पावन बनाओ। எங்களுடைய மனம் புத்தி ரூபமான ஆத்மாவை பாவனமாக்குங்க। मन बुद्धि रूपी आत्मा पावन बनाओ। आत्मा तो पवित्र ही होती है। மன் புத்தி ரூபமான ஆத்மாவை தூய்மையாக்குங்க। இது என்ன? ஆத்மா எப்பவுமே தூய்மையாக தான் இருக்கும்। शरीर अपवित्र होता है या आत्मा अपवित्र होती है? உடல் தூய்மை இல்லாம ஆகுதா இல்ல ஆத்மா தூய்மையை இழந்து விடுகிறதா? है? दोनों दोनों अपवित्र होते हैं। இரண்டுமே தூய்மை இல்லாம ஆகுது। शरीर बदलने वाला है। உடல் இப்பொழுது மாறவிருக்கிறது। तामसी बनता है। तमो प्रधानமாக ஆகிவிட்டது। तामसी शरीरों के संग के रंग में आने से आत्मा भी तामसी बनती है। தமோ பிரதானமான உடலினுடைய சங்கு தொடர்பில் வருவதின் காரணத்தால் ஆத்மாவும் தமோ பிரதானம் ஆகுகிறது। और शरीर भी तामसी आत्माओं के संग के रंग में आने से तामसी बनते हैं। பிறகு உடலும் தமோ பிரதானமான ஆத்மாக்களின் சங்கு தொடர்பில் வருவதால் தமோ பிரதானமாகிறது। पहले शरीर तामसी बनते हैं कि पहले आत्मा तामसी बनती है? முதலில் ஆத்மா தமோ பிரதானமாக ஆகுகிறதா இல்ல உடல் ஆகுகிறதா? है? आत्मा तामसी बनती है। சொல்றாங்க ஆத்மா தமோ பிரதானமாகுதுன்னு। அதுக்கு பாபா கேக்குறாரு, ஆத்மா தமோ பிரதானமாகுதா? इब्राहिम की आत्मा आई द्वापर युग से, तो इब्राहिम की आत्मा तामसी थी। இப்ராஹிம்னுடைய ஆத்மா துவாபர் யுகத்தில் இருந்து வரும் பொழுது அப்போ இப்ராஹிம்னுடைய ஆத்மா தமோ பிரதானமாக இருந்துச்சா இல்லனா या सात्विक थी? சத்தோ பிரதானமாக இருந்துச்சா? परमधाम से आने वाली हर आत्मा सात्विक होती है। பரம்தாமத்தில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் சாத்விக் சத்தோ பிரதானமாக இருக்கிறாங்க। तो आत्मा पहले सतो प्रधान होती है कि शरीर पहले तमो प्रधान होता है?
எனவே ஆத்மா முதலில் சதோப்பிரதானமாக இருக்கிறதா இல்ல உடல் முதலில் தமோ பிரதானமாக இருக்கிறதா? आत्मा पहले तमो प्रधान है। அவங்க சொல்றாங்க ஆத்மா முதலில் தமோ பிரதானம் ஆகுகிறது. அதுக்கு பாபா கேக்குறாரு, इब्राहिम की आत्मा ऊपर से आई, அதுக்கு பாபா கேக்குறாரு இப்ராஹிம்னுடைய ஆத்மா மேல இருந்து வந்துச்சு. அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆதாரமூர்த்தி வந்து தூய்மை இல்லாம இருக்காங்க. वही तो बात है कि शरीर तमो प्रधान होते हैं पहले, शरीर के संग के रंग से आत्मा तमो प्रधान बनती है। அப்ப பாபா சொல்றார், ஆமா அதுதான் விஷயம். முதலில் இந்த ஆத்மா வந்து தமோ பிரதானம் ஆகுகிறதா இல்ல உடலுடைய சங்க தொடர்பில் வந்து இந்த ஆத்மா தமோ பிரதானம் ஆகுதா? या आत्मा स्वतः ही तमो प्रधान बन जाती है। இல்லையானால் ஆத்மா தானாவே தமோ பிரதானம் ஆகுகிறதா? शरीर के संग या शरीरधारी के संग के रंग से आत्मा तमो प्रधान बनती है। சரீரத்தினுடைய தொடர்பு இல்லையானால் அந்த சரீரத்தை இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்பில் வந்து இந்த ஆத்மா தமோ பிரதானம் ஆகுது. तो शरीरधारी कहेंगे तो भी आत्मा है। எனவே சரீரதாரி அதாவது சரீரத்தை தாரணை செய்யக்கூடியவங்கன்னு சொன்னாலும் அதுவும் ஆத்மாதான். माना इब्राहिम जिस तन में प्रवेश करता है, அப்படியானால் இப்ராஹிம் எந்த உடலில் நுழைகிறாரோ जिस तनधारी आत्मा को प्रभावित करता है, எந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவை தன்னுடைய பக்கத்தில் பிரபாவத்தில் எடுத்துட்டு வருகிறாரோ वो आत्मा पहले से ही पतित तमो प्रधान है। அந்த ஆத்மா முதலில் இருந்தே பतितமாக தமோ பிரதானமாக இருக்கிறது. उसमें विविचारी सुख भोगने की कोटि ज्यादा है। அதில் வியபிச்சாரமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் அதிகமாக இருக்கிறது. इसलिए इब्राहिम की आत्मा सात्विक होने के बावजूद भी उस आधार मूर्ति में प्रवेश करके उसके संग का रंग लेकर के नीचे गिरती है। அதனால்தான் இப்ராஹிம்னுடைய ஆத்மா சொத பிரதானமாக இருந்த பின்னும் அந்த ஆதாரமூர்த்தனுடைய சங்க தொடர்பில் வந்து அவரும் கீழேதான் வீழ்கிறார். अरस परस है, எல்லாமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இணைந்து இருக்கிறது. आत्मा ஆத்மா शरीरधारी के संग के रंग में आकर के नीचे गिरी। உடலை எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களுடைய சங்க தொடர்பில் வந்து கீழே விழுகிறது. शरीर तो जड़ ही होता है। உடல் ஜடமானது. जड़त्व में शरीर के संग के रंग में आकर के आत्मा भी जड़त्व में ही होती जाती है। ஜடமான சங்க உடலுடைய சங்க தொடர்பில் வந்து ஆத்மாவும் ஜடமாகுகிறது. दो चीजें हैं, இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, आत्मा ஆத்மா और प्रकृति, மற்றும் பிரகிருதி. जिसके 5 तत्वों का पुतला कहा जाता है। எதை 5 தத்துவங்களுடைய ஒரு புத்துலா அதாவது பாடி என்று சொல்லப்படுகிறது. 5 तत्वों का पुतला जिससे बनता है वो जड़ प्रकृति है। 5 தத்துவங்களாக உருவாக்கக்கூடிய இந்த உடல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜடமான பிரகிருதி. பிரகிருத்தினா இயற்கை. जड़त्व में ही प्रकृति स्वयं तमो प्रधान बनती है या कोई उसे तमो प्रधान बनाता है। அந்த ஜடமான இயற்கை சுயம் தமோ பிரதானம் ஆகுகிறதா இல்லையானால் அதை யாராவது தமோ பிரதானமாக்குகிறார்களா? सतयुग आदि में तो प्रकृति सतो प्रधान थी। சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் பிரகிருதி இயற்கை சத்தோ பிரதானமாக இருந்தது. त्रेता में भी सतो सामान्य थी। திரேதாயுகத்திலும் திரேதாயுகத்திலும் அது சத்தோ சாமான்யமாக இருந்தது.
பிறகு இந்த ஜடமான பிரகிருத்தியை யார் தாமசி ஆக்கிவிட்டார்கள்? ऊपर से इब्राहिम आया, उसने तमो प्रधान बनाना शुरू किया। மேலிருந்து இப்ராஹிம் வரும் பொழுது அவர் இந்த பிரகிருத்தியை தமோ பிரதானமாக ஆக ஆரம்பித்தாரா என்ன? मना बाहर की दुनिया वालों का कोई दोष नहीं है। அப்படின்னா வெளி உலகத்துல இருக்கவங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் இல்ல. उनका उतना दोष नहीं है, दोष किसका है? அவர்களின் அவ்வளவு தோஷம் இல்லை. அப்போ யாருடைய தோஷம், அதாவது குற்றம் இருக்கிறது? जो भारत के अंदर पहले से ही जन्म लेने वाली आत्माएं हैं सत्युग त्रेता में, யாரு பாரதத்திற்குள் முதலிருந்து பிறப்பு எடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ சத்யுகம் திரேதாயுகத்தில் இருந்து, जो आत्माएं परमात्मा बाप से पहले पढ़ाई पढ़ती है, எந்த ஆத்மா பரமாத்மா தந்தையிடமிருந்து முதலில் படிப்பை படித்துக் கொள்கிறதோ, लेकिन बाद में सुधरती है। ஆனால் பிறகுதான் அவர்கள் சுதாரிச்சுக்கிறாங்க. पढ़ाई पहले पढ़ती है, सुधरती बाद में है। படிப்பை முதலில் படிக்கிறார்கள் மற்றும் அதற்கு பின் தான் அவர்கள் சுதாரிக்கிறார்கள். उसका कारण क्या है? அதனுடைய காரணம் என்ன? उनको लंबा टाइम क्यों लगता है? அவர்களுக்கு நீண்ட காலம் ஏன் பிடிக்கிறது? अच्छा, वो ज्यादा जन्म लेती है। யார சொல்றாங்க? அவங்க அதிகமான பிறப்பு எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, உண்மையாவா? அவங்க அதிகமான பிறப்பு எடுத்துக்கிறாங்களா என்ன? और जो सूर्यवंशी चंद्रवंशी है वो ज्यादा जन्म नहीं लेते। பிறகு சூரியவம்சி சந்திரவம்சி அதிகமான பிறப்பை எடுவதில்லையா என்ன? वो आत्माएं हैं जिनके अंदर ये पार्ट भरा हुआ है। இது அது போன்ற ஆத்மாக்கள் ஆவார்கள் யாருக்குள் இந்த பார்ட் நிரம்பி இருக்கிறது. कि वो कन्वर्ट हो जाती है। என்னவென்றால் அவர்கள் கன்வெர்ட் ஆகிவிடுகிறார்கள். कच्ची कमजोर आत्माएं हैं। மிகவும் வீக்கான குறைகள் கொண்ட ஆத்மாக்கள் ஆவார்கள், பலவீனமான ஆத்மாக்கள். दूसरे के संग के रंग में जल्दी आ जाती है। மற்றவர்களின் சங்க தொடர்பில் சீக்கிரமாக வருகிறது. आत्मा मनन चिंतन मंथन वाली होगी, बुद्धि में तीक्ष्ण होगी, ஆத்மா மனஞ்சிந்தன் மந்தன் செய்யக்கூடியதாக இருக்குமோ, இல்லையானால் புத்தி மூலமாக ரொம்ப தீக்ஷணமாக இருக்குமோ, तो आगे पीछा सोचेगी, பிறகு அது முன்னால் பின்னால் யோசிக்கும், अपना भला बुरा सोचेगी, தன்னுடைய நல்லது கெட்டதை பத்தி யோசிக்கும், अपने को नीचे नहीं गिरने देगी, अपने संगी साथियों को नीचे नहीं गिरने देगी। தன்னை கீழே விழ விடாது மற்றும் தன்னுடைய சங்கு தொடர்பில் இருப்பவர்களையும் கீழே விழ விடாது. और जितनी ही आत्मा जड़त्व में ही होगी, பிறகு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மா ஜடமாக இருக்குமோ उतना आगा पीछा नहीं सोचेगी। அவ்வளவுக்கு முன்னால் பின்னால் யோசிக்காது. परम धाम में तो सब आत्माएं रहती हैं। பரம்தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் இருக்குது. सब आत्माएं चैतन्य कही जाती है। அனைத்து ஆத்மாக்களும் சைத்தன்யம் என்று சொல்லப்படுகிறது, உயிர் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. फिर कोई आत्माएं ऊंची ऊंची स्टेज में रहती की स्वभाव वाली होंगी, பிறகு சில ஆத்மாக்கள் உயர்ந்த உயர்ந்த ஸ்டேஜில் நிலையில் உயர்ந்த சுபாவத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். और कोई आत्माएं नीचे नीचे की स्टेज में रहने की स्वभाव वाली होंगी। சில ஆத்மாக்கள் கீழான நிலையில் சுபாவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். इस सृष्टि का இந்த उलगத்தில் जब विनाश होता है, எப்பொழுது அழிவு ஏற்படுகிறதோ आत्माएं इस जड़ प्रकृतिमयी पृथ्वी के आकर्षण को छोड़ करके அப்பொழுது ஆத்மாக்கள் இந்த ஜடமான பிரகிருத்தினுடைய ஈர்ப்பை விட்டு परम धाम वापस जाती है। பரம்தாமம் திரும்பி போகிறதோ
तो सबकी दूरी जड़त्वमयी प्रकृति से एक जैसी होती है। பிறகு அனைவரின் தூரம் இந்த ஜடமான இயற்கையிலிருந்து ஒரே சமமா இருக்குமா, இல்லனா या नीचे ऊपर होती है। கீழே மேலே இருக்குமா? सुप्रीम सोल सबको क्रॉस करके रहता है। சுப்ரீம் சோல் அனைவரையும் கிராஸ் செய்து விட்டு இருக்கிறார். और सबको परिधि में लेकर के रहता है। பிறகு அனைவரையும் தன்னுடைய அந்த நிழல்ல எடுத்துன்னு இருப்பாரு. क्यों? ஏன்? उसके बाद प्रजापिता அதற்கு பிறகு பிரஜாபிதா सब आत्माओं को परिधि में लेकर के रहता है, लेकिन सुप्रीम सोल को परिधि में नहीं ले सकता। எல்லா ஆத்மாக்களையும் தன்னுடைய நிழலுக்கு கீழ் வைத்திருப்பார். ஆனால் சுப்ரீம் சோலை தன்னுடைய நிழல் கண்ட்ரோல்ல அவரால் எடுத்துக்க முடியாது. इसी तरह नंबरवार 500 करोड़ मनुष्य आत्माएं हैं। அதே போல்தான் நம்பர் வார் 500 கோடி ஆத்மாக்கள். ये रुद्रमाला है बड़ी से बड़ी। இது பெரியதிலும் பெரிய ருத்ரமாலா ஆகும். कोई 5 तत्वों की पृथ्वी, சிலர் 5 தத்துவங்களான பூமி से बहुत दूर परे से परे रहने वाली है। அந்த பூமியிலிருந்து மிகவும் தூரமாக விலகி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். और कोई कितना भी पुरुषार्थ करती है तो भी மற்றும் சிலர் எவ்வளவு வேணாலும் புருஷார்த்தம் செய்கிறார்கள், ஆனாலும் धरणी के नजदीक ही रहती। இந்த பூமியின் அருகில் தான் இருக்கிறார்கள். इसका कारण क्या है? இதனுடைய காரணம் என்ன? पृथ्वी तो गोल है, गोल पृथ्वी के चारों ओर वायुमंडल है। இந்த பூமி உருண்டையா சுற்றி இருக்கு. பிறகு அந்த பூமியை சுற்றி நாலா பக்கமும் சுற்றுச்சூழல் வாயுமண்டல் இருக்கிறது. वायुमंडल के चारों ओर स्पेस है। அந்த சுற்றுச்சூழலை சுத்தி நாலா பக்கமும் ஸ்பேஸ் இருக்கிறது. और स्पेस के चारों तरफ परम धाम है। பிறகு அந்த ஸ்பேஸுக்கு நாலா பக்கமும் பரம்தாம் இருக்கிறது. कुछ आत्माएं पृथ्वी के बहुत नजदीक नजदीक रहती है சில ஆத்மாக்கள் பூமிக்கு और மிகவும் அருகில் இருக்கிறார்கள். कुछ आत्माएं बहुत दूर दूर रहती हैं। பிறகு சில ஆத்மாக்கள் மிகவும் தூரமாக இருக்கிறார்கள். जन्म लेने वाली कौन सी होंगी और ज्यादा जन्म लेने वाली कौन सी होंगी? कम पार्ट की குறைந்த ஜென்மம் எடுக்கக்கூடியவர்களாக யாராக இருப்பார்கள் மற்றும் அதிக பிறப்பு யார் எடுப்பார்கள்? किसमें भरा होगा और ज्यादा पार्ट किसमें भरा होगा? கம்மியான பார்ட் யாரில் நிறைந்திருக்கும் மற்றும் அதிகமான பார்ட் யாரில் நிறைந்திருக்கும்? जो नजदीक होंगी, யார் கிட்ட இருப்பாங்களோ, जो पृथ्वी के नजदीक रहने वाली होंगी, पृथ्वी के नजदीक परिधि में आने वाली होंगी, யாரு பூமிக்கு கிட்ட இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களோ, பூமியினுடைய கண்ட்ரோல்ல கிட்ட இருக்காங்களோ அவங்க, माने जिनकी परिधि छोटी होगी, யாருடைய அவங்களுடைய சுற்றுச்சூழல் குறைவாக இருக்குமோ, பரிதுனா ஒரு கவர் மாதிரி, वो कम पार्ट बजाने वाली होगी। அப்பொழுது அவர்கள் கம்மியான பாட்டை செய்வார்கள். और जितनी ही परिधि उनकी विस्तार वाली होगी, பிறகு எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுடைய அந்த ஒரு சுற்றுச்சூழல் அதிகமாக இருக்குமோ, जास्ती आत्माओं को परिधि में लेने वाली होंगी, நிறைய ஆத்மாக்களை தன்னுடைய அந்த சுற்றுச்சூழலில் எடுத்துக்க கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களோ, वो जास्ती जन्म लेने वाली होंगी। அவர்கள் அதிகமான பிறப்பை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். जन्म होता है लेकिन वो पावर उनमें भरी रहती है।
பிறப்பை எடுக்கிறார்கள், ஆனால் அந்த சக்தி அவர்களுக்குள் நிரம்பி இருக்கும். वो पावर आत्मा में परमधाम में मर्ज रहती है। அந்த பவர் ஆத்மாவில் பரம்தாமத்தில் மர்ஜாக இருக்கும். बुद्धिमानों की बुद्धि सुप्रीम सोल परे से परे कहा जाता है। புத்திமானுக்கெல்லாம் புத்திமான் சொல்லக்கூடிய அந்த புத்தி சிவன் மிகவும் தனிப்பட்ட இதுல இருக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. परे से परे का मतलब क्या हुआ? தனிப்பட்டு இருப்பதின் அர்த்தம் என்னவாகியது? बुद्धि में सबसे परे है। புத்தியின் மூலமாக அவர் எல்லார் விடையும் தனியாக இருக்கிறார். वो जन्मन के चक्र में आता ही नहीं, इसलिए बुद्धिमानों की बुद्धि कहा जाता है। அவர் ஜன்ம மரணத்தினுடைய சக்கரத்தில் வருவதில்லை, அதனால்தான் புத்திமானுக்கெல்லாம் புத்தி என்று சொல்லப்படுகிறது. बुद्धि में जितनी जास्ती तीक्ष्णता, புத்தியில் எவ்வளவு அதிகமா அந்த ஷார்ப்னஸ் கூர்மை இருக்கிறதோ उतना दूसरी आत्माओं को अपनी परिधि में लेने वाली होगी। அவ்வளவுதான் மற்ற ஆத்மாக்களை தன்னுடைய அந்த சுற்றுச்சூழலில் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். और बुद्धि जितनी ही मंद होगी, மற்றும் புத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு மந்தமாக இருக்குமோ उतनी जास्ती आत्माओं की परिधि में रहने वाली होगी। அவ்வளவுதான் மற்ற ஆத்மாக்களின் சுற்றுச்சூழலில் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். इस सृष्टि रूपी रंगमंच की जो 500-700 करोड़वीं आत्मा होगी, मनुष्य आत्मा, இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடையின் 700 கோடியின் கடைசி ஆத்மாவாக எது இருக்குமோ மனித ஆத்மா, वो मनुष्य होगी या कीड़े मकोड़े मसल होगी? அது மனிதர் மாதிரி இருக்குமா இல்லன்னா புழு பூச்சிக்கு சமமாக இருக்குமா? मनुष्य तो होगी, அது மனிதனாதான் இருக்கும். ஆனால் लेकिन मन बुद्धि की पावर कीड़े मकोड़ों में सल होगी। மனம் புத்தியினுடைய பவர் புழு பூச்சி போல இருக்கும். इस बात का फाउंडेशन कहाँ पड़ता है? இந்த விஷயத்தினுடைய ஃபவுண்டேஷன் எங்க போடப்படுகிறது? अभी संगम युग में जब सुप्रीम सोल बाप आते हैं, இப்பொழுது சங்கம் யுகத்தில் எப்பொழுது சுப்ரீம் சோல் தந்தை வருகிறாரோ आत्माओं को राजयोग सिखाते हैं। ஆத்மாக்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ जो भी मनुष्य मात्र हैं, எந்த மனித ஆத்மாக்கள்லாம் இருக்கிறாரோ सबको बाप का परिचय मिलता है। அனைவருக்கும் தந்தையினுடைய அறிமுகம் கிடைக்கிறது. नंबरवार याद करने के लिए सानिध्य मिलता है। எல்லாருக்கும் வரிசைக்கரமாக நினைவு செய்யக்கூடிய அந்த நிழல் கிடைக்கிறது. संग का रंग मिलता है। சங்க தொடர்பு கிடைக்கிறது. सब मनुष्य 10 इंद्रियों वाले, 9 इंद्रियों वाले हैं। அனைத்து மனிதர்களும் 10 இந்திரியங்கள் 9 இந்திரியங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். कोई अपनी सब इंद्रियों से परमात्मा का सानिध्य प्राप्त कर लेते हैं। சிலர் தன்னுடைய அனைத்து இந்திரியங்கள் மூலமாக பரமாத்மானுடைய நிழலை எடுத்துக்கொள்கிறார்கள். और जास्ती से जास्ती सानिध्य प्राप्त करते हैं। பிறகு அதிகலும் அதிகமாக அந்த நிழலை எடுத்துக்கொள்கிறார்கள். और कोई आत्माएं कम सानिध्य प्राप्त करती है। பிறகு சில ஆத்மாக்கள் குறைவான நிழலை எடுத்துக்கொள்கிறார்கள். उन आत्माओं में सबसे पावरफुल आत्मा कौन बनती है? அந்த ஆத்மாக்களில் மிகவும் பவர்ஃபுல் சக்திசாலியான ஆத்மாவாக எதாக ஆகுகிறது? जो जास्ती से जास्ती सानिध्य प्राप्त करती हो।
அதாவது அவங்க அதிகலும் அதிகமாக அந்த நிழலை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று. हैं? जगदम्बा யார சொல்றாங்க? ஜெகதம்பா. அப்ப பாபா சொல்றாரு ஜெகதம்பா. जगदम्बा सारे जगत की अम्बा है। ஜெகதம்பா முழு உலகத்தின் அம்மா ஆவாங்க. उसे गीता माता कहो, அவங்கள கீதா மாதா என்று प्रकृति சொல்லுங்கள். माता कहो। இல்லையானால் பிரகிருதி அம்மா என்று சொல்லுங்கள். क्या नाम? என்ன பெயர்? प्रकृति பிரா மற்றும் கிருதி. रचना। கிருதி அப்படின்னா ரச்சனா, படைப்பு. प्रकृष्ट रूप से जिसकी रचना की गई, பிரகிருத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் யாருடைய படைப்பு மிகவும் பிரகிருஷ்ட ரூபமாக செய்யப்பட்டுள்ளதோ, माना एड़ी चोटी की सारी पावर लगा करके அப்படியானால் உள்ளங்கால் மற்றும் தலையினுடைய முழு பவரையும் ஈடுபடுத்தி परम पिता परमात्मा ने उसकी रचना की है பரம்பிதா பரமாத்மா அவங்களை படைச்சிருக்காங்க. और उसने जितना सर्व इंद्रियों से सानिध्य प्राप्त किया है, மற்றும் அவங்க தன்னுடைய எல்லா இந்திரியங்கள் மூலமாக எவ்வளவு நிழலை எடுத்திருக்கிறாங்களோ उतना सानिध्य और कोई भी मनुष्य आत्मा को प्राप्त नहीं होता। அவ்வளவு நிழல் மற்ற மனித ஆத்மாக்களுக்கும் கிடைக்காது. अच्छा, वो तो जगत माता है, राजमाता का पद पाती है। அவங்க ஜெகத் மாதா ஆவாங்க, ராஜ மாதாவினுடைய பதவியை எடுத்துக்கிறாங்க. बड़ी मम्मी कही जाती है, बड़ी माता, பெரிய அம்மா என்று சொல்லப்படுகிறாங்க. बड़ी मम्मा, பெரிய அம்மா. उसके मुकाबले छोटी मम्मी का पद बड़ा है या बड़ी मम्मा का पद बड़ा है? அதற்கு நம்ம குறிப்பிட்டு பார்த்தா சின்ன அம்மாவனுடைய பதவி பெருசா இருக்கா இல்ல பெரிய அம்மாவனுடைய பதவி பெருசா? है? बड़ी मम्मा का पद बड़ा है பெரிய அம்மாவனுடைய பதவி பெருசாக இருக்குது. और छोटी मम्मी का पद नीचा है, பிறகு சின்ன அம்மாவினுடைய பதவி கீழாக இருக்கிறது. क्योंकि परमात्मा बाप आकर के पढ़ाई पढ़ाते हैं ஏனென்றால் பரமாத்மா தந்தை வந்து இந்த படிப்பை படிப்பிக்கிறார். कि नर से नारायण बनना है, அதாவது நரனிலிருந்து நாராயணன் ஆகணும் மற்றும் நாரிலிருந்து பெண்ணிலிருந்து லக்ஷ்மி ஆகணும். नारी से लक्ष्मी बनना है। बराबर है? माने परमात्मा बाप जो लक्ष्य देते हैं वो लक्ष्य नीचा देते हैं। அப்போ பரமாத்மா தந்தை எந்த லட்சியத்தை தருகிறாரோ அது கீழான லட்சியத்தை தருகிறாரா என்ன? है? अरे बाप जो पढ़ाई पढ़ाएंगे, ऊंची पढ़ाई पढ़ाएंगे, ऊंचा लक्ष्य देंगे या नीचा लक्ष्य देंगे? அரே தந்தை என்ன படிப்பை படிப்பிக்கிறாரோ அதன் மூலமாக உயர்ந்த லட்சியத்தை தருவாரா இல்ல கீழான லட்சியத்தை தருவாரா? बाप तो जरूर ऊंचा लक्ष्य देंगे। தந்தை கண்டிப்பாக உயர்ந்த லட்சியத்தை தான் தருவார். ऊंचा लक्ष्य है कि नर से नारायण बनना है, नर से नारायण बनने की पढ़ाई पढ़नी है। உயர்ந்த லட்சியம் என்னவென்றால் நரனில் இருந்து நாராயணன் ஆகக்கூடிய படிப்பை படிக்கணும். और नारी से लक्ष्मी बनने की पढ़ाई पढ़नी। பிறகு பெண்ணிலிருந்து லக்ஷ்மி ஆகக்கூடிய படிப்பை படிக்கணும். कोई नारी कहे हैं? ये क्या बात, हम क्यों लक्ष्मी बने? ஏதாவது ஒரு பெண் சொல்றாங்க, என்ன இது, என்ன விஷயம் இது, நாங்க ஏன் லக்ஷ்மி ஆகணும்? नारायण के कंट्रोल में रहना லக்ஷ்மி ஆனா நாராயணனுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டியதாக இருக்கும். पड़ेगा।
जन्म जन्मांतर के संस्कार पड़ जाएंगे। நிறைய ஜென்மங்களுக்கான சம்ஸ்காரங்கள் பிறகு போடப்படுகிறது. राजा के कंट्रोल में रहने के ராஜாவினுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டியதாக இருக்கிறது. हम नहीं किसी के कंट्रोल में रहते। நாங்க யாருடைய கண்ட்ரோல்லயும் இருக்க மாட்டோம். तो ये श्रेष्ठ विचार धारणा है या नीची धारणा है? அப்பொழுது இது உயர்ந்த சிந்தனைக்கான தாரணை ஆகுகிறதா இல்ல கீழான தாரணை ஆகுகிறதா? क्यों? யாரும் சொல்றாங்க கீழானதுன்னு. அப்ப பாபா கேக்குறாரு ஏன்? ये धारणा नीची क्यों है? இந்த தாரணா ஏன் கீழானதாக இருக்கிறது? श्रीमत के बरखिलाफ क्यों है? யார சொல்றாங்க ஸ்ரீமத்துக்கு விபரீதமாக இருக்கிறது. அதுக்கு பாபா கேக்குறாரு ஆமா ஏன் ஸ்ரீமத்துக்கு விபரீதமாக இருக்கிறது? नारी से लक्ष्मी बनने को बताया है बाबा ने। हाँ, नारी जो है யார சொல்றாங்க ஏன்னா பாபா வந்து பெண்ணிலிருந்து லக்ஷ்மி ஆகிறதுக்காக சொல்லிருக்காரு. அதுக்கு பாபா சொல்றாரு ஆமா वो कलयुग के अंत में कोमल शरीर वाली होती है, कोमल स्वभाव वाली होती है। பெண் கலியுகத்தினுடைய கடைசியில் மிகவும் ஒரு சாஃப்டான சுபாவம், சாஃப்டான உடல் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. कोमल इंद्रियों वाली होती है। சாஃப்டான இந்திரியங்கள் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. कलयुग के अंत में नारी अबला बन जाती है। கலியுகத்தின் கடைசியில் நாரி பலவீனமாக ஆகுகிறாங்க. क्यों? ஏன்? क्योंकि सब पुरुषों को बोला है ஏனென்றால் அனைத்து ஆண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது सब पुरुष दुर्योधन दुशासन। அனைத்து ஆண்களும் துரியோதன் துஷாசன் ஆவார்கள். नंबरवार வரிசைகரமாக उनमें प्रजापिता और ब्रह्मा की सोल भी आ जाती है। அதுல பிரஜாபிதா மற்றும் பிரம்மாவினுடைய ஆத்மாவும் வருகிறது. रामकृष्ण की आत्माएं भी आ जाती हैं। ராமர் மற்றும் கிருஷ்ணனுடைய ஆத்மாவும் வருகிறது. अगर राम की आत्मा में सुप्रीम सोल शिव का आवेश न माना जाए ஒருவேளை ராமனுடைய ஆத்மாவில் சுப்ரீம் சோல் சிவன் வருகை தரவில்லை என்றால் तो அப்பொழுது अगर बुद्धि में ये बैठा हुआ है ஒருவேளை புத்தியில் இது அமர்ந்திருக்கிறது कि राम में वो निराकार राम प्रवेश है, அதாவது ராமரில் அந்த நிராகார் ராம் நுழைஞ்சு இருக்கிறாரு. तो जैसी दृष्टि वैसी देखने वाले की सृष्टि बनती है। எனவே எப்படிப்பட்ட பார்வை இருக்கிறதோ அப்படிதான் பார்க்கக்கூடியவர்களின் சிருஷ்டி உருவாகுகிறது. लेकिन ये बात सदैव याद नहीं रहती। ஆனால் இந்த விஷயம் எப்பொழுதும் நினைவிற்கு இருக்காது. इसलिए அதனால்தான் राम भी रावण बनता है ராமரும் ராவணன் ஆகுகிறார் மற்றும் और कृष्ण भी कंस बनता है। கிருஷ்ணரும் கம்சர் ஆகுகிறார். कंस बनना கம்சன் ஆகிறது என்றால் और रावण बनना மற்றும் ராவணன் ஆகுகிறது என்றால் ये लाजमी है। இது நடக்கக்கூடிய விஷயம்தான். कब? எப்பொழுது? सतो प्रधान शूटिंग में சதோப்பிரதானமான ஷூட்டிங்கிலா या तमो प्रधान शूटिंग में? இல்லனா தமோ பிரதானமான ஷூட்டிங்லயா? जब सारी सृष्टि तमो प्रधान बन जाती है எப்பொழுது முழு உலகமும் தமோ பிரதானமாக ஆகுகிறதோ सिर्फ प्रकृति की ही बात नहीं है। வெறும் இயற்கையினுடைய விஷயம் இல்லை. प्रकृति तो जड़त्वमयी है। பிரகிருதி ஜடமானதாகும். जड़त्वमयी प्रकृति ज्ञान को
पहले नहीं समझ सकते, ஜடமான இயற்கை ஞானத்தை முதலில் புரிந்து கொள்ள முடியாது. इसलिए मुरली में बोला है, அதனால்தான் முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது, मेरे साथ रहने वाले बच्चे मेरे को नहीं पहचान पाते. என்னுடைய கூட இருக்கக்கூடிய குழந்தைகளே என்னை தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள். और सबसे ज्यादा साथ कौन देती है? பிறகு மிகவும் அதிகமான துணை யார் கொடுக்கறாங்க? तन से உடல் மூலமாக जगदम्बा. ஜெகதம்பா. लेकिन जड़त्वमयी प्रकृति होने के कारण ஆனால் ஜடமான இயற்கையாக இருப்பதின் காரணத்தால் बाप को नहीं पहचान पाते. தந்தையை தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. कारण क्या होता है? காரணம் என்னவாக இருக்கிறது? स्त्री चूल्हा. பெண் உடலாகும். माताएं, அம்மாக்கள், माता का जो शरीर है அம்மாக்களின் உடல் என்னவாக இருக்கிறதோ वो कलयुग के अंत में चाहे कन्याएं हो चाहे माताएं हो அது अबला बन जाती है. கலியுகத்தின் கடைசியில் பெண்ணாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கன்யாவாக இருக்கலாம். அனைத்து உடலும் பலவீனமாகுகிறது. वो तब तक अबला है அவர்கள் அப்பொழுது வரையும் பலவீனமாக இருக்கிறார்கள். जब तक सुप्रीम सोल बाप के साकार स्वरूप को पूरा पूरा नहीं पहचानती. எப்பொழுது வரையும் சுப்ரீம் சோல் தந்தையினுடைய சாக்கார உடலை முழுமையாக தெரிந்து கொள்வதில்லையோ दूसरों के प्रभाव में आती रहती है. மற்றவர்களின் பிரபாவத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். जब पूरा पहचान लेती है எப்பொழுது முழுமையாக அவர்கள் தெரிந்து கொள்கிறார்களோ तो पति परमेश्वर वाली जो बात भक्ति मार्ग में चलती है அப்பொழுது எப்பொழுது பக்தி மார்க்கத்தில் பதி கணவர்தான் பரமேஸ்வர் என்ற விஷயம் இருக்குதோ वो सिर्फ परमात्मा बाप के ऊपर लागू होती है. அது வெறும் பரமாத்மா தந்தை மீதுதான் ஈடுபடுகிறது. परम ईश्वर का मतलब ही है பரம் ஈஸ்வர் என்ற அர்த்தமே இதுதான். ईश्वर माना शासन करता. ஈஸ்வர் என்றால் ஆட்சி செய்யக்கூடியவர். ईश माना शासन ஈஷ் அப்படின்னா ஆட்சி और परमेश्वर மற்றும் பரம் ஈஸ்வர் माने परम शासन करता. அதாவது பரம் உயர்ந்த ஆட்சியை செய்யக்கூடியவர். जो भी शासन करने वाले हैं யாரெல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ उनसे भेंट की गई. அவங்களுக்கு அவங்களோட இவர் சிவனை வந்து ஈடுபடுத்தி பார்க்கறாங்க परम शब्द के द्वारा. பரம் வார்த்தையின் மூலமாக. जैसे अंग्रेजी में कहते हैं गुड बेटर बेस्ट. எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க குட் பெட்டர் பெஸ்ட்னு. माना बेस्ट एक होगा या अनेक होंगे. அப்படியானால் பெஸ்ட் வந்து ஒருவராக இருப்பாரா இல்ல நிறைய பேர் இருப்பாங்களா? एक होगा. ஒருவராக இருப்பார். ऐसे ही परम शब्द आता है. இது போல்தான் பரம் என்ற வார்த்தையும் வருகிறது. परमेश्वर பரமேஸ்வர் என்று परम शासन करता. பரம ஆட்சியை செய்யக்கூடியவர். बुद्धि या मन बुद्धि रूपी आत्मा புத்தி இல்லனா மனம் புத்தி ரூபமான ஆத்மாவா दूसरों से प्रभावित होने की आदि हुई पड़ी है. மற்றோரிடம் அது
அவர்களின் பிரபாவத்தில் போகக்கூடியதாக இருந்தால் तो बुद्धि में 5 पतियों की बात आ जाती है। பிறகு புத்தியில் 5 கணவர்களின் விஷயம் வருகிறது. मुरली में आया है तुम सब द्रौपदियां हो, முரளியில் வந்திருக்கிறது, நீங்கள் அனைவரும் திரௌபதி ஆவீர்கள், तुम सब सीताएं हो, நீங்கள் அனைவரும் சீதைகள் ஆவீர்கள். तो अबलामयी बुद्धि होने के कारण எனவே அபலாவின் புத்தியா இருக்கக்கூடிய காரணத்தால், பலவீனமாக புத்தி இருப்பதின் காரணத்தால் ये बात नहीं आती இந்த விஷயம் வருவதில்லை. ये द्रौपदी और सीता बनने का लक्ष्य बाबा ने हमको नहीं दिया है। அதாவது திரௌபதி மற்றும் சீதையாக கூடிய அந்த லட்சியம் பாபா நம்மளுக்கு தரவில்லை. सीता बनने का लक्ष्य दिया है क्या? சீதையாக கூடிய லட்சியத்தை தந்திருக்கிறாரா என்ன? द्रौपदी बनने का लक्ष्य दिया है क्या? திரௌபதி ஆகக்கூடிய லட்சியத்தை தந்திருக்காரா என்ன? लक्ष्य क्या दिया है? என்ன லட்சியத்தை தந்திருக்கிறார்? नारी से लक्ष्मी बनने का लक्ष्य दिया है। பெண்ணிலிருந்து லக்ஷ்மி ஆகக்கூடிய லட்சியத்தை தந்திருக்கிறார். वही श्रेष्ठ से श्रेष्ठ पद है। அதுதான் மிகவும் சிரேஷ்டமான பதவி ஆகும். क्यों? ஏன்? कन्या माताओं के लिए श्रेष्ठ से श्रेष्ठ पद क्यों है वो? அது கன்யா மாதாக்களுக்காக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பதவியாக ஏன் இருக்கிறது? क्योंकि जैसा लक्ष्य वैसा लक्षण धारण करने वाली बनती है। ஏனென்றால் எப்படிப்பட்ட லட்சியம் இருக்கிறதோ அதே போல வாழ்க்கையில் நடத்தையை தாரணம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. लक्ष्य नारी से लक्ष्मी बनने का है, லட்சியம் பெண்ணிலிருந்து லக்ஷ்மி ஆகக்கூடியதாக இருக்கிறது. तो लक्ष्मी किसके अधीन है? எனவே லக்ஷ்மி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? लक्ष्मी तब ही बनेगी அப்பொழுதுதான் லக்ஷ்மியாக ஆக முடியும் जब नारायण से धन लेगी। எப்பொழுது அவங்க நாராயணிடமிருந்து பணத்தை எடுத்துக்கொள்வாங்களோ. भक्ति मार्ग वालों के लिए तो स्थूल धन की बात हो जाती है, பக்தி மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு இது ஸ்தூலமான பணத்தின் விஷயம் ஆகுகிறது. और ज्ञान मार्ग वालों के लिए மற்றும் ஞான மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ज्ञान धन की बात हो जाती है। ஞான பணத்தின் விஷயம் ஆகுகிறது. माना ज्ञान धन का क्रिएशन लक्ष्मी नहीं करती है, அப்படின்னா ஞான பணத்தினுடைய படைப்பை லக்ஷ்மி செய்வதில்லை. वो मनन चिंतन मंथन करके मक्खन नहीं निकालती है, அவங்க மனஞ்சிந்தன் மந்தன் சிந்தனை செய்து அந்த வெண்ணெயை எடுப்பதில்லை. लेकिन नारायण के द्वारा और उसके सहयोगियों के द्वारा ஆனால் நாராயண் மூலமாக மற்றும் அவரின் சகயோகிகள் மூலமாக जो मक्खन रूपी सार निकलता है, எந்த வெண்ணெய் ரூபமான சாரம் வெளியே வருகிறதோ, जिसे गीता ज्ञानामृत कहा जाता है, எதை கீதை ஞான அமிர்தம் என்று சொல்லப்படுகிறதோ, वो गीता ज्ञानामृत அந்த கீதை ஞான धारण அமிர்தம் करने की निमित्त बनती है। தாரணை செய்யக்கூடிய நிமித்தம் ஆகிறாங்க. धारणा भी 2 प्रकार की होती है। தாரணைகளும் 2 விதமாக இருக்கிறது. रावण के अंदर ज्ञान की धारणा होती है या नहीं होती है? ராவணனுக்குள் ஞானத்தினுடைய தாரணை ஏற்படுகிறதா இல்லையா? है? யார சொல்றாங்க தாரணை ஏற்படுவதில்லை? धारणा तो होती है। பாபா சொல்றாரு தாரணை ஏற்படுது. यादगार में जैसे ब्रह्मा के हाथों में
वेद शास्त्र दिखाए जाते हैं, वैसे रावण के हाथों में भी वेद शास्त्र दिखाए गए। அதனுடன் நினைவார்த்தமாக எப்படி பிரம்மாவின் கையில் வேத சாஸ்திரங்கள் காமித்திருக்கிறார்களோ அதே போல் ராவணனின் கையிலும் வேத சாஸ்திரங்கள் காமிக்கப்பட்டிருக்கிறது. हाथ में ना बुद्ध रूपी हाथ में கை என்றால் புத்தி ரூபமான கையில் वेद शास्त्र दिखाए गए हैं। வேத சாஸ்திரங்கள் காமிக்கப்பட்டிருக்கிறது. वेद शास्त्र ज्ञान की निशानी है। வேத சாஸ்திரங்கள் ஞானத்தின் அடையாளமாகும். तो ऐसा नहीं कि रावण प्रकांड विद्वान नहीं था। எனவே இது போல இல்லை, அதாவது ராவணன் வித்வானாக இல்லை என்று இல்லை, हाँ, அவன் இருந்தான். लेकिन ज्ञान को अपने प्रैक्टिकल जीवन में धारण नहीं कर सका। ஆனால் அந்த ஞானத்தை தனது பிராக்டிக்கல் வாழ்க்கையில் அவனால் தாரணை செய்ய முடியவில்லை. और उसके अपोजिशन में பிறகு அதனுடைய ஆப்போசிட்டாக लक्ष्मी का पार्ट है। லக்ஷ்மியினுடைய பார்ட் இருக்கிறது. लक्ष्मी ज्ञान को धारण नहीं करती है, माने वजन नहीं ढोती है जैसे रावण वजन ढोता था। லக்ஷ்மி ஞானத்தை தாரணை செய்வதில்லை, அதாவது எப்படி ராவணன் சுமையை தூக்கி சென்றானோ அது போல் லக்ஷ்மி சுமையை தூக்குவதில்லை. क्या करती है? என்ன செய்கிறாங்க? वो जितना जितना नया नया मिलता जाता है, எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு புதுசு புதுசா கிடைக்கிறதோ तुरंत तुरंत नए नए माल को सप्लाई करती जाती है। அவங்க உடனே உடனே அந்த புது புது கிடைக்கக்கூடிய பொருட்களை உடனே அவங்க சப்ளை பண்றாங்க. जो भी नया पॉइंट मिले, எந்த புது பாயிண்ட் கிடைத்தாலும் जो भी संगी साथी हैं, யாரெல்லாம் उन संगी தொடர்புல இருக்கிறாங்களோ साथियों में सप्लाई कर देना। அந்த தொடர்புல இருக்கவங்க கூட அவங்க சப்ளை பண்ணி விட்டுடுறாங்க. तो उससे क्या होगा? अपना ज्ञान बढ़ता चला जाएगा। எனவே அதன் மூலமாக என்ன நடக்கும்? தன்னுடைய ஞானம் அதிகமாகிவிட்டே செல்லும். दिन दूना रात चौगुना बढ़ता है। பகல்ல 2 மடங்கும் மற்றும் இரவில் 4 மடங்கும் அது போல அது அதிகரித்து கொண்டே செல்லும். और जो बाप है वो खुश होता है। மற்றும் யார் தந்தை இருக்கிறாரோ அவர் சந்தோஷம் அடைகிறார். इसलिए எதற்காக? कि बाप तो सर्वशील बच्चों को चाहता है या प्रकांड ज्ञान धारने वालों को चाहता है। ஏனென்றால் தந்தை சர்வீசபிள் குழந்தைகளை விரும்புகிறாரா, இல்லையானால் அவர் வெறும் ஞானத்தை சொல்லுவவங்களுக்கு அவர் விரும்புகிறாரா? जो सर्विसेबल बच्चे हैं उनको चाहता है, उनको याद करता है। யார் சர்வீசபிள் குழந்தைங்களாக இருக்கிறாங்களோ அவரை அவர் விரும்புகிறார் மற்றும் நினைவு செய்கிறார். जो ज्ञान ले लेते हैं, யார் வெறும் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் और दूसरों को अपने अंडर में करने के लिए மற்றும் பிறரை தன்னுடைய அண்டர் கண்ட்ரோலில் வைப்பதற்காக ज्ञान सुनाते रहते हैं, ஞானத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ताकि हमसे प्रभावित हो जाएं। அதன் மூலமாக அவர்கள் நம்மளுடைய பிரபாவத்தில் வந்து விடுவார்கள் என்று, हमारे अंडर में रहे। நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க என்று, நம்மளுக்கு கீழ் அண்டர்ல இருப்பாங்க என்று. तो ऐसी आत्मा ज्ञान का दुरुपयोग करती है या सदुपयोग करती है?
எனவே இது போன்ற ஆத்மாக்கள் ஞானத்தை நல்ல விதத்தில் பயனில் கொண்டு வரார்களா இல்லை அதை கெட்ட விதத்தில் யூஸ் பண்றாங்களா? दुरुपयोग इसलिए करती है அவர்கள் அதை கெட்ட விதத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஏனென்றால் जो ज्ञान सुनाने वाला है वो ज्ञान सुना करके उस आत्मा को बाप के हवाले करे। ஏனென்றால் யார் ஞானத்தை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்களோ அவங்க ஞானத்தை சொல்லிவிட்டு அந்த ஆத்மாவை தந்தையிடம் கொடுத்து விடணும், அர்ப்பணை செய்து விடணும். बाप को अर्पण करे। अर्पण में बुद्धि बनाए। बाप को अर्पण न करके अपनी ओर जो आत्माएं आकर्षित कर लेती है वो धर्म गुरुओं की लिस्ट में चली जाती है। அவர்களை அர்ப்பணம் புத்தியாக மாற்றிவிடணும். மற்றும் யார் அவங்கள அர்ப்பணம் செய்யாமல் தன் பக்கம் எடுத்துகிறார்களோ வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தர்ம குருக்களின் லிஸ்டில் சென்று விடுகிறார்கள். धर्म पिताएं भी ज्ञान लेते हैं संगम युग में। தர்ம பிதாக்களும் இந்த சங்கம் யுகத்தில் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ईश्वरीय ज्ञान लेते हैं। ஈஸ்வரின் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். पावरफुल आत्माएं बनती है। சக்தி வாய்ந்த ஆத்மாக்களாக ஆகிறார்கள். फिर वो विधर्मी क्यों बन जाते हैं? பிறகு அவர்கள் விதர்மியாக ஏன் ஆகிவிடுகிறார்கள்? क्या कारण है? என்ன காரணமாகிறது? हैं? हाँ, जिन जिन आत्माओं को ज्ञान देंगे पहले उनको अपना बना देंगे। ஆமா, அவங்க என்னென்ன ஆத்மாக்களுக்கு ஞானத்தை சொல்லுவாங்களோ முதலில் அந்த ஆத்மாக்களே தன்னுடைய ஆத்மாக்களாக மாற்றிக் கொள்வார்கள். पहले क्या, बाद में भी नहीं उनका लक्ष्य रहता है कि ये आत्माएं बाप की बने। முதல்ல என்ன, அதுக்கப்புறமா கூட அவங்க லட்சியம் இது மாதிரி இருக்காது, அதாவது இந்த ஆத்மாக்கள் தந்தையுடைய ஆத்மாக்களாக ஆகணும் என்று. अंत तक उन आत्माओं के ऊपर अपना कंट्रोल रखना चाहेंगे। கடைசி வரையும் அந்த ஆத்மாக்கள் மேல் தன்னுடைய கண்ட்ரோலை வைக்கணும் என்று விரும்புவார்கள். हठी होते हैं, हठ योगी होते हैं। அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க, பிடிவாதம் பண்ணக்கூடிய யோகமாக இருப்பாங்க, யோகிகளாக இருப்பாங்க. अपनी हठ पर पक्के रहते हैं। தன்னுடைய பிடிவாதத்தின் மேல் பக்காவாக இருப்பார்கள். चाहे संसार के सामने उन्हें बिल्कुल झूठी बात को अपनाना पड़े। பலே இந்த உலகத்திற்கு முன்னால் ஒரு பொய்யான விஷயத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி. दुनिया का सबसे बड़े से बड़ा झूठ क्या है? உலகத்தின் மிக பெரிய பொய் என்ன? हैं? बाप को सर्वव्यापी कहना दुनिया का बड़े से बड़ा झूठ है। தந்தையை சர்வவியாபி என்று சொல்வது இந்த உலகத்தின் மிக பெரிய பொய்யாகும். वो क्या साबित कर देते हैं? அவர்கள் என்ன நிரூபிக்கிறார்கள்? कि बाप सर्वव्यापी नहीं है। அதாவது தந்தை சர்வவியாபி இல்லை. बाप वो ये साबित नहीं करते कि बाप सर्वव्यापी नहीं है। சாரி, அதாவது அவர்கள் என்ன நிரூபணம் செய்கிறார்கள் என்றால் தந்தை சர்வவியாபி இல்லை என்று அவர்கள் நிரூபணம் செய்ய மாட்டேங்கிறார்கள். वो साबित करते हैं कि बाप मेरे में भी है। அவர்கள் என்ன நிரூபணம் செய்கிறார்கள் என்றால் தந்தை எனக்குள்ளும் இருக்கிறார் என்று. और जो भी अच्छे अच्छे पुरुषार्थी हैं उन सब में बाप समाया हुआ है। பிறகு என்ன நல்ல நல்ல புருஷார்த்திகள் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள கூட தந்தை இருக்கிறார் என்று நிரூபணம் செய்கிறார்கள். सबको बाप साबित करते हैं, कहते हैं मेरे में भी बाप है। அனைவரையும் அவர்கள் தந்தை என்று நிரூபிக்கிறார்கள், சொல்கிறார்கள் எனக்குள்ளும் தந்தை இருக்கிறார், तेरे में भी है।
உங்களுக்குள்ளும் இருக்கிறார். लेकिन तुम इतने ऊंचे पुरुषार्थी नहीं हो। ஆனால் நீங்கள் இவ்வளவு உயர்ந்த புருஷார்த்திகள் இல்லை. मैं ऊंचा पुरुषार्थी हूँ। நான் தான் உயர்ந்த புருஷார்த்தி ஆவேன். तो मैं ऊंचा पुरुषार्थी हूँ ये साबित कर देना माने सुप्रीम सोल की प्रॉपर्टी मेरे हक लगी है। எனவே நான் உயர்ந்த புருஷார்த்தி என்று அதை நிரூபிக்கிறது என்றால் சுப்ரீம் சோல் தந்தையினுடைய ப்ராப்பர்ட்டி என்னுடைய கையில் வந்ததாக அதன் மாதிரி விஷயம் ஆகிவிடுகிறது. मैं तुम्हारे ऊपर अथॉरिटी चलाने वाला हूँ। நான் தான் உங்களுக்கு மேல் அதிகாரம் செலுத்துவேன் ஆவேன். अथॉरिटी चलाना माना ईश्वरत्व कायम करना। அதிகாரம் நடத்துவது செலுத்துவது என்றால் அந்த ஆட்சி செய்வதாகிறது. ईश्वर बनना, ஈஸ்வரன் ஆகுகிறது. शासन कायम करना। ஈஸ்வரனாகி அந்த ஆட்சியை நிலைத்து வைக்கிறது. तो ईश्वर अनेक हो जाते हैं। எனவே ஈஸ்வரன் நிறைய பேர் ஆகிறார்கள். सुप्रीम सोल बाप आकर के बताते हैं சுப்ரீம் சோல் தந்தை வந்து சொல்கிறார், अभी तो मैं आया हुआ हूँ, இப்பொழுது நான் வந்துள்ளேன். अभी शिवो हम बनने की दरकार नहीं है। இப்பொழுது சிவோகம் ஆகக்கூடிய அந்த விஷயமே இல்லை, அவசியமே இல்லை. अभी गीता का भगवान शिव को ही साबित करना है। இப்பொழுது கீதையினுடைய கடவுள் சிவனை தான் நாம நிரூபிக்கணும். शिव बिंदु का नाम है। சிவன் பிந்துவின் பெயராகும். गीता का भगवान आकर के कहते हैं கீதையினுடைய கடவுள் வந்து சொல்கிறார், कि मैं गीतापति भगवान हूँ। நான் கீதையின் பதி கணவர் கடவுள் ஆவேன். बिंदी कभी पति नहीं बनती है। ஒரு புள்ளியால எப்பொழுதுமே கணவராக ஆக முடியாது. बिंदी बिंदी आत्माओं के साथ सुप्रीम सोल ज्योति बिंदु शिव का एक ही संबंध है। பிந்து பிந்து ஆத்மாக்களோடு சிவ ஜோதிர் பிந்துவினுடைய ஒரே ஒரு சம்பந்தம் தான் இருக்கிறது. कौन सा? என்ன சம்பந்தம்? बिंदी बिंदी आत्माएं बच्चे बच्चियां भी नहीं। பிந்தி பிந்தி குழந்தைகள், அந்த குழந்தையிலும் பெண் குழந்தை இல்லை. और सुप्रीम सोल बाप बाप है। மற்றும் சுப்ரீம் சோல் தந்தை தந்தை ஆவார். அவரின் நாம் அனைவரும் குழந்தைகள், பெண் குழந்தை அல்ல. அதே போல் அவர் நமது தந்தை ஆவார். दूसरे संबंध तब ही बनते हैं மற்ற சம்பந்தங்கள் அப்பொழுதுதான் ஏற்படுகிறது जब कोई शरीरधारी में प्रवेश करे। எப்பொழுது அவர் ஏதாவது ஒரு சரீரத்துக்குள்ள நுழைகிறாரோ. तो ढेर सारे संबंध बन सकते हैं। எனவே நிறைய சம்பந்தங்கள் ஏற்பட முடியும். बाप आकर के पढ़ाई पढ़ाते हैं, தந்தை வந்துவிட்டு படிப்பை சொல்லி கொடுத்து நிற்கிறாரு. कि मेरे साथ सर्व संबंधों का अनुभव किया जा सकता है। அதாவது என்னதோடு நிறைய சம்பந்தங்களுடைய எல்லா சம்பந்தங்களுடைய அனுபவத்தை செய்ய முடியும் என்று. जिस संबंध की अनुभूति करने में अभी संगम युग में कमजोर बने रहेंगे, எந்த சம்பந்தத்தை அனுபவம் செய்வதில் இந்த சங்கம் யுகத்தில் ரொம்ப பலவீனமாக இருப்பீர்களோ, तो उस संबंध की अनुभूति करने के लिए जन्म जन्मांतर तड़पते रहेंगे। அந்த சம்பந்தத்தை அனுபவம் செய்வதற்காக நிறைய ஜென்மங்கள் வரை நாம் துடித்து கொண்டே இருப்போம். ये फाउंडेशन अभी पड़ता है இந்த ஃபவுண்டேஷன் இப்பொழுது விழுகிறது. और किसी युग में किसी जन्म में नहीं पड़ता। மற்ற எந்த யுகத்திலும் பிறவியிலும் விழுவதில்லை.
तो ज्योति ज्योति बिंदु जो आत्माएं हैं எனவே புள்ளி புள்ளி பிந்து ஆத்மாக்கள் யார் இருக்கிறாங்களோ वो सब सजनीय அவர்கள் तब அனைவரும் बनती हैं காதலி ஆகுகிறார்கள். எனவே எப்பொழுது ஆகுகிறார்கள்? जब अपने को देहधारी समझती है। அப்பொழுதுதான் ஆகுகிறார்கள் எப்பொழுது தன்னை தேகதாரி என்று புரிந்து கொள்கிறார்கள், தேகம் என்று புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் காதலிகள் ஆகிறார்கள். देह का आधार लेने वाली हैं। தேகதாரி என்றால் தேகத்தை உடலை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். देह भानी बनती है। தேக அபிமானத்தில் வருகிறார்கள். तो कही जाती है तुम सब सीताएं हो। அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது நீங்கள் அனைவரும் சீதைகள் ஆவீர்கள் என்று. सीताएं माने रावण की जेल में आसानी से आ जाने वाली। சீதை என்றால் ராவணனுடைய சிறையில் எளிதாக வரக்கூடியவள். सीता का अर्थ है ठंडे स्वभाव वाली। சீதா என்றால் ஷீதல் அதாவது குளிர்ந்த சுபாவம் கொண்டவள். शीतल ஷீதல் அதாவது குளிர்ச்சி. तुम सब शीतलाएं हो। நீங்கள் அனைவரும் ஷீதலா அதாவது குளிர்ச்சியானவர்கள் ஆவீர்கள். क्या शीतला ही हमेशा बना रहना अच्छा है? எப்பொழுதும் இதே போல் ஷீதலாவாக இருப்பதே நல்லதா என்ன? असुरों के सामने आसुरी प्रवृत्तियों के सामने शीतल बना रहना अच्छा होता है क्या? அசுர சுபாவர் கொண்டவர்களுக்கு எதிர்க்கே அசுரர்களுக்கு எதிர்க்கே இதே போல் சீதையாக குளிர்ச்சியாக இருப்பது நல்லதா என்ன? नहीं, उनके सामने कौन सा रूप धारण करना है? இல்லை, அவர்களுக்கு எதிர்க்கே என்ன ரூபத்தை தாரணை செய்ய வேண்டும்? ज्वाला रूप धारण करना है। அக்னி ரூபத்தை தாரணை செய்ய வேண்டும், நெருப்பு ரூபத்தை தாரணை செய்யணும். ये दोनों ही शक्तियाँ होनी चाहिए। இந்த ரெண்டு சக்திகளும் இருக்க வேண்டும். देवियों के अनेक रूप दिखाए गए हैं। தேவிகளுக்கு நிறைய ரூபங்கள் காமித்திருக்கிறார்கள். उन रूपों में एक रूप शीतला का भी है அந்த ரூபத்தில் ஒரு ரூபம் ஷீதலாவின் இருக்கிறது, और एक रूप ज्वाला देवी का भी। அதே போல் ஒரு ரூபம் நெருப்பு தேவியினுடைய ரூபமாக இருக்கிறது. जैसे अग्नि जीव लपलपाती है ना लाल लाल, எப்படி நெருப்பு சிவப்பு நிறத்தை கொண்டதாக இருக்கிறது இல்லையா, ऐसे उसकी जीव में से ज्वाला निकलती है। அதே போல்தான் அந்த தேவியினுடைய நாக்கிலிருந்து அந்த அக்னி வெளியே வருகிறது. दुर्गुणों को नाश करने वाली ज्वाला निकलती है। துர்கணங்களை அழிக்கக்கூடிய அந்த நெருப்பு வெளியே வருகிறது. तो कभी शीतला எனவே ஒரு சில நேரம் ஷீதலா, और कभी பிறகு சில நேரம் ज्वाला रूप। ஜுவாலா ரூபம், நெருப்பு ரூபம். ये दोनों ही रूप शक्तियों को धारण करने हैं। இந்த ரெண்டு ரூபமே சக்திகளுக்கு தாரணை செய்ய வேண்டும். परंतु माताएं ममतामयी होती है। ஆனால் அம்மாக்கள் எப்படி இருக்காங்க? மோகம் கொண்டவங்களாக இருக்கிறார்கள், பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 63 जन्मों के अभ्यास पड़े हुए होने के कारण ममता रूपी मोह को त्याग नहीं पाती। 63 ஜன்மங்களின் அந்த பிராக்டிஸ் இருப்பதின் காரணத்தால் பற்றுனுடைய ரூபத்தை அவங்களால விடுவது முடியவில்லை. तो जो आसुरी बच्चे होते हैं
எனவே யார் அசுர குழந்தைகள் இருக்கிறார்களோ वो माँ के ऊपर कंट्रोल करने वाली बन जाती है। அவர்கள் அம்மாவின் மேல் கண்ட்ரோல் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். कंट्रोलर बन जाते हैं। கண்ட்ரோலர் ஆகுகிறார்கள். माँ मोहमयी होने के कारण उन बच्चों के ऊपर जरूरत से ज्यादा मोह की रग होने के कारण रहम की भावना धारण कर लेती है। அப்போ அளவிற்கு மேல் அதிகமாக பற்று இருப்பதின் காரணத்தால் குழந்தைகளின் மேல் கருணை ரூபத்தை தாரணை செய்கிறார்கள். ये फाउंडेशन இந்த ஃபவுண்டேஷன் अभी संगम युग में पड़ता है, இந்த சங்கம் யுகத்தில் படுகிறது, விழுகிறது माताओं के द्वारा, அம்மாக்கள் மூலமாக. कि माताएं विकराल रूप धारण नहीं कर पाती, அதாவது அம்மாக்கள் ஒரு பயங்கர ரூபத்தை தாரணை செய்ய முடிவதில்லை அவங்களால. माता का स्वभाव அம்மாக்களின் சுபாவம் साकारी होता है। சாக்காரமாக இருக்கிறது. माता होती है साकारी அம்மா சாக்காரத்துல இருக்கிறாங்க, और बाप होता है निराकारी। தந்தை நிராகாரியாக இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் ये नहीं है இது இல்லை, அதாவது कि सभी बाप 100% निराकारी होते हैं அனைத்து தந்தையும் 100% நிராகாரியாக இருக்கிறார்கள் என்று, और सभी माताएं மற்றும் அனைத்து அம்மாக்கள் 100% 100% साकारी होती है। नहीं, சாக்காரியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லை. जो देवभान का मादा है वो स्त्री चोले में पुरुषों के मुकाबले जास्ती होता है। தேகாபிமானத்தினுடைய அளவு ஆண்கள் விட பெண் உடலில் அதிகமாக இருக்கிறது. तो साकारी भाव होने के कारण எனவே அந்த சாக்கார தன்மை இருப்பதின் காரணத்தால் वो कमजोरी आ जाती है। அந்த பலவீனம் வருகிறது. रावण के सर के ऊपर जो गधे का रूप दिखाया जाता है ராவணனின் தலையின் மேல் எந்த கழுதை ரூபத்தை காமித்திருக்கிறார்களோ वो देवभान की निशानी है। அது தேக அபிமானத்தின் அடையாளமாகும். वो देहभान அந்த தேக அபிமானம் रावण को जन्म दे देता है। ராவணனுக்கு பிறப்பு கொடுக்கிறது. अगर वो रावण का सर ஒருவேளை அந்த ராவணனுடைய தலை जो 10 सिर दिखाए जाते हैं उनके ऊपर का जो सर है गधे का எந்த 10 தலை காமிச்சிருக்காங்களோ அதுக்கு மேல எந்த கழுதையினுடைய தலை இருக்கிறதோ वो न दिखाया जाए அது காமிக்காமல் இருந்தால் तो रावण का अस्तित्व खलास हो जाएगा। அப்பொழுது ராவணனுடைய இருப்பிடம் அதுவே காணாம போகும், முழுமையாக அழிந்துவிடும். उस गधे की रहबरी में वो 10 सिर पनपते रहते हैं। அந்த கழுதையினுடைய இருப்பிடத்தில் தான் அந்த 10 தலைகளும் இருக்கிறார்கள். 10 सिरों में 10 தலைகளில் राम का सिर भी कभी नंबर लेता है या नहीं लेता है? ராமர்னுடைய தலையும் எப்பயாவது தன்னுடைய நம்பரை எடுத்துக்கிறாங்களா இல்லையா? है? लेता है ना? எடுத்துக்கிறாரு இல்லையா? कब? எப்பொழுது? कलयुग अंत की जो शूटिंग होती है उस टाइम में। கலியுகத்தின் கடைசியில் எப்பொழுது ஷூட்டிங் நடக்கிறதோ அப்பொழுது, அந்த நேரத்தில். चारों युगों की शूटिंग में नहीं, 4 யுகத்தின் ஷூட்டிங்கில் இல்லை, सिर्फ है வெறும் कलयुग अंत की शूटिंग। கலியுகத்தின் கடைசியின் ஷூட்டிங்கில். तो सन 36 हुआ ஒருவேளை ஏத்துக்கோங்க, வருடம் 36 இருக்கிறது. तो सन 36 में அப்பொழுது அந்த 1936 राम वाली आत्मा को
जब सुप्रीम सोल बाप आता है ராம்வாலி ஆத்மாவிற்கு எப்பொழுது சுப்ரீம் சோல் தந்தை வருகிறாரோ तो ब्राह्मण बच्चा बनना पड़ता है या नहीं बनना पड़ता है? அப்பொழுது பிராமண குழந்தையாக ஆக வேண்டியது இருக்கிறதா இல்லையா? ब्राह्मण बने बिगड़ பிராமன் ஆகாம प्रजापिता था क्या? பிரஜாபிதாவாக இருந்தாங்களா என்ன? पहले क्या बनना पड़े? முதலில் என்ன ஆக வேண்டியதா ब्राह्मण बनना இருக்கிறது? पड़े। पहला பிராமன் ஆக வேண்டியதா இருக்கிறது. ब्राह्मण सो पहला देवता, முதல் பிராமணன் அவங்கதான் முதல் தேவதை. जो पहला देवता सो पहला क्षत्रिय, முதல் தேவதை தான் முதல் சத்திரியர். सो पहला वैश्य, सो पहला शूद्र। அவர்கள் தான் முதல் வைஷ்யர்கள், அதுவே முதல் சூத்ரர்கள் ஆவார்கள். तो सन 36 से पहले वो शूद्र, எனவே 1936க்கு முன்னால் அவர் சூத்ரராக இருந்தார். क्या என்ன? वो सन 36 में ही शूद्र नहीं, வெறும் 36ல் மட்டும் சூத்ரர் இல்லை. जब से कलयुग शुरू हुआ 1250 वर्ष पहले, எப்பொழுதிலிருந்து இந்த கலியுகம் ஆரம்பித்ததோ 12 அதாவது 1200 வருடங்களுக்கு முன்னாடி तब से ही वो पहला शूद्र था। அப்பொழுதிலிருந்தே அவர் முதல் சூத்ரராக இருந்தார். और सन 36 में वो शूद्र மற்றும் வருடம் 36ல் அந்த சூத்ரர் पहले ब्राह्मण बनने के लिए முதல் பிராமணராக ஆகுவதற்காக उसके जन्मदाता का नाम भी चाहिए। அவருடைய ஜன்மதாத்தா அதாவது பிறப்பு கொடுக்கக்கூடிய தந்தையினுடைய பெயரும் வேணும். तो कौन हुआ जन्मदाता? எனவே ஜன்மம் கொடுக்கக்கூடியவர் யாராக இருக்கிறாங்க? उस ब्राह्मण बच्चा जो प्रजापिता அந்த பிராமண குழந்தை யார் பிரஜாபிதாவாக இருக்கிறாங்களோ के रूप में संसार में विख्यात होता है, அந்த ரூபத்தில் முழு உலகத்துக்கு முன்னாடியும் பிரசித்தமாகிறாரோ उसका जन्मदाता कौन हुआ? அவருடைய அப்பா யாராகிறாங்க? आदि ब्रह्मा, ஆதி பிரம்மா. जिसको कहा जाता है बड़ी थी बड़ी माँ। அவங்களுக்கு தான் என்ன சொல்றாங்க? ஜென்மதாத்தானா பிறப்பு கொடுக்கக்கூடியவங்க. அப்போ பெரியதிலும் பெரிய ஜென்மதாத்தா இவருக்கு பிறப்பு கொடுக்கக்கூடியவங்க அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதி பிரம்மா. அவங்களுக்கு தான் என்ன சொல்றாங்க? பெரியதிலும் பெரிய அம்மா என்று சொல்கிறார்கள். तो उस आत्मा के साथ प्रजापिता का पहला संबंध क्या बना? அப்பொழுது அந்த ஆத்மாவோடு பிரஜாபிதாவினுடைய முதல் சம்பந்தம் என்னவாகிறது? इस सृष्टि रूपी रंगमंच में पहला संबंध क्या हुआ? இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடையில் முதல் சம்பந்தம் என்னவாகிறது? है? बच्चा, குழந்தை. वो माता हुई, அவங்க அம்மாவாகிறாங்க वो बच्चा हुआ, மற்றும் அவர் குழந்தையாகிறாரு. माता तो गुरु भी बन गई, क्योंकि माता के द्वारा जो भी सुनाया गया அம்மா குருவாகவும் ஆகுகிறாங்க. ஏன்னா அம்மா மூலமாக என்னெல்லாம் சொன்னாரோ भले सुना हुआ सुनाया गया, பலே கேட்டதுதான் அவங்களும் சொன்னாங்க. सुना हुआ सुनाया गया கேட்டதுதான் சொல்லப்பட்டது. या कुछ अपने अंदर से क्रिएट करके सुनाया गया? இல்ல நான் தன்னை படைத்து ஏதாவது சொன்னாங்களா? सुना हुआ सुनाया गया। கேட்டதுதான் சொன்னாங்க. तो काहे की शूटिंग हुई? அப்போ என்ன சொன்னாங்க? भक्ति मार्ग की शूटिंग हुई। பக்தி மார்க்கத்தில். तो पहला भक्त कौन बना? எனவே முதல் பக்தர் யாராகிறாங்க? है? बोलो, पहला भक्त कौन बना? முதல் பக்தர் யாராகிறாங்க? சொல்லுங்க. है? कोई कहता है जगत माता, யாரோ சொல்றாங்க ஜெகத் कोई மாதா, कहता है प्रजापिता, சிலர் சொல்றாங்க பிரஜாபிதா, है? आदि ब्रह्मा, कोई कहता है प्रजापिता, யாரோ சொல்றாங்க ஆதி பிரம்மா, இல்ல சிலர் சொல்றாங்க பிரஜாபிதா. है? अरे
अरे पहला भक्त कौन बना? முதல் பக்தர் யாரா இருக்கிறாங்க? प्रजापिता आदि ब्रह्मा। யார சொல்றாங்க? பிரஜாபிதா. பாபா கேக்குறாரு பிரஜாபிதாவா? திருப்பி அவங்க மாத்தி சொல்றாங்க ஆதி பிரம்மா. அதுக்கு பாபா கேக்குறாரு ஆதி பிரம்மாவா? ये तो लड़ाई हो गई। பாபா சொல்றாரு இது ஒரு சண்டை ஏற்படுது. है? सुना हुआ सुनाया तो सुनना सुनाना है भक्ति मार्ग। கேட்டதை அவங்க சொன்னாங்க, அப்போ கேட்டதை சொல்றது இது வந்து பக்தி மார்க்கம் ஆகுகிறது. सुनना सुनाना है भक्ति मार्ग। तो प्रजापिता ने सुना तो கேட்பது மற்றும் சொல்வது இது பக்தி மார்க்கம் ஆகுகிறது. எனவே பிரஜாபிதா கேட்டாரா இல்லையா? है? तो भक्त नहीं हुआ। அப்ப அவர் பக்தர் ஆகலையா என்ன? है? हाँ, ये भी तो हो सकता है कि कोई सुनने के साथ ही साथ समझ जाए। இது கூட நடக்கலாம் இல்லையா? அதாவது யாராவது கேட்பதன் கூடவே புரிந்துக்கிறாங்க. और कोई ऐसे होते हैं कि सुनने के साथ ही साथ समझ में नहीं आता है। மற்றும் சிலர் இப்படி இருக்கிறாங்க, அதாவது கேட்பதன் கூடவே அவங்களுக்கு புரியாது. जैसे ये ईश्वरीय ज्ञान भी है। எப்படி இந்த ஈஸ்வரி ஞானமும் இருக்கிறது. कोई आत्मा ऐसी भी आती है सामने जिनको सुनाना शुरू करो फट से कैच करती है। சில பேர் இப்படி கூட முன்னாடி வராங்க, அதாவது அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க, அவங்க வந்து உடனே அதை கேட்ச் பண்ணிக்கிறாங்க. करती है या नहीं? பண்றாங்களா இல்லையா? तो बाबा कहते हैं ये हमारे कुल का है। எனவே பாபா சொல்கிறார் இவங்க நம்ம குலத்தை சேர்ந்தவங்க. ये तुम्हारे कुल का है तो थोड़ा भी सुनावेंगे झट कैच कर लेगा। உங்க குலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தா நீங்க கொஞ்சம் சொன்னாலும் அவங்க உடனே கேட்ச் பண்ணிப்பாங்க. तो ज्ञानी आत्मा हुई या भक्त आत्मा हुई? அவங்க ஞானி ஆத்மாவாக ஆகுகிறார்களா இல்ல பக்தராக ஆகுறாங்களா? ज्ञानी आत्मा हुई। तो ஞானி ஆத்மாவாக ஆகுறாங்க. सुप्रीम सोल शिव जब परम धाम से आते हैं சுப்ரீம் சோல் சிவன் எப்பொழுது பரம்தாமத்தில் இருந்து வராரோ तो अकेले आते हैं या ज्ञान भक्ति और वैराग அப்பொழுது தனியாக வருகிறாரா இல்ல ஞானம் பக்தி வைராகியம் तीनों की त्रिवेणी लेकर के आते हैं? இல்ல நான் மூணுத்தினுடைய அந்த திரிவேணிய கூட்டுன்னு வராரா? तीनों प्रकार के बच्चों को लेकर के आते हैं। மூன்று விதமான குழந்தைங்களையும் கூட்டின்னு வராரு. शिव ज्योति बिंदु अकेला नहीं आता। சிவஜோதி பிந்து தனியாக வருவதில்லை, अकेला जन्म नहीं लेता। தனியாக प्रत्यक्षता பிறப்பு எடுப்பதில்லை, தனியாக வெளிப்படுவதில்லை. रूपी जन्म भी अकेला नहीं होता। வெளிப்படுவதின் ரூபமான பிறப்பும் தனியாக ஏற்படுவதில்லை. एक मूर्ति से भी प्रत्यक्ष नहीं होता। ஒரு மூர்த்தியின் மூலமாகவும் பிரத்யட்சமாகுவதில்லை. दो मूर्तियों से भी पूरा प्रत्यक्ष नहीं होता। இரண்டு மூர்த்திகள் மூலமாகவும் முழுமையாக வெளிப்படுவதில்லை. कितनी मूर्तियाँ चाहिए? எத்தனை மூர்த்திகள் தேவை? 3 मूर्तियाँ चाहिए। மும்மூர்த்திகள் தேவை. अभी भी 3 मूर्तियाँ रंगमंच पर मैदान में नहीं आई है। இப்பொழுதும் 3 மூர்த்திகள் இந்த ரங் மஞ்ச் அதாவது இந்த ஸ்டேஜில் மைதானத்தில் வரவில்லை இன்னும். इसलिए अभी भी प्रत्यक्षता नहीं हुई है। அதனால்தான் இன்னும் வெறியும் அந்த பிரத்யக்ஷதா ஏற்படவில்லை, வெளி தோன்றவில்லை. तो ज्ञान तीसरे नेत्र की मूर्ति। எனவே ஞானம் வந்து மூன்றாவது கண் இருக்கக்கூடிய மூர்த்தி ஆகும். और भक्ति மற்றும் பக்தி जो 3 पुरियों में எது வந்து 3 புரிகளில் नीचे मूर्ति बैठी हुई दिखाई गई है। கீழான மூர்த்தி வந்து உட்கார்ந்திருக்க போல் காமிக்கப்பட்டுள்ளதோ संसार सागर की ओर இந்த உலக கடல் அந்த பக்கம் உட்கார்ந்திருக்காங்கல்ல. और तीसरी मूर्ति பிறகு மூன்றாவது மூர்த்தி वैराग வைராகியம். वे
माने विशेष, வி அப்படின்னா விசேஷமான, और राग माना प्यार। மற்றும் ராக் என்றால் அன்பு. साधारण प्यार नहीं है। சாதாரணமான அன்பு இல்லை. कैसा है? எப்படி? विशेष प्यार है। விசேஷமான அன்பு இருக்கிறது. तो साधारण प्यार क्या होता है அப்போ சாதாரணமான அன்பு என்னது? और विशेष प्यार क्या होता है? பிறகு விசேஷமான அன்பு என்னது? जो साधारण रागी होते हैं, யார் சாதாரணமான அன்பு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறார்களோ, प्यार करने वाले होते हैं, वो सर्वसामान्य सर्वसाधारण प्यार करते हैं। அவர்கள் வெறும் சர்வசாமான்ய, அதாவது எல்லாருக்கும் தெரிந்த அன்புதான் செய்யறாங்க. जो दुनिया करती है, எது உலகம் செய்கிறதோ அதுதான் செய்யறாங்க. और विशेष रूप में प्यार करने वाला होगा, विशेष रागी होगा, மற்றும் விசேஷ ரூபத்தில் அன்பு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்களோ वो क्या करेगा? அவங்க என்ன செய்வாங்க? मेरा तो एक शिव बाबा, दूसरा न कोई। என்னுடையது ஒரே ஒரு சிவ பாபா தான், மற்ற யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருப்பாங்க அவங்க. तो एक शिव बाबा, எனவே ஒரு சிவ பாபா, जब शिव बाबा कहा जाता है எப்பொழுது சிவ பாபா என்று சொல்லப்படுகிறதோ तो साकार होना चाहिए या निराकार होना चाहिए? दोनों का मेल होना चाहिए। அப்போ சாக்காரா இருக்கணுமா, நிராகாரா இருக்கணுமா, இல்ல ரெண்டு ரூபமும் இணைந்து இருக்கணுமா? तो वैरागी के लिए भी पक्का वैरागी तब कहा जाएगा எனவே வைராகியத்துக்கும் பக்காவான வைராகியம் என்று அப்பொழுதுதான் சொல்ல முடியும், जब साकार और निराकार का जो मेल है எப்பொழுது சாக்கார் மற்றும் நிராகாரனுடைய இணைந்து ரூபம் இருக்கிறதோ उसको भी पहचानने वाला हो। அதையும் அவன் தெரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். यज्ञ के आदि में யக்னத்தினுடைய ஆரம்பத்தில் पहचानने की बात नहीं है। தெரிந்து கொள்வதின் விஷயம் இல்லை. तीनों मूर्तियों में से மும்மூர்த்திகளில் एक मूर्ति के अलावा ஒரு மூர்த்தியை தவிர और कोई ने भी सुप्रीम सोल बाप के उस स्वरूप को नहीं पहचाना, சுப்ரீம் கோர்ட் தந்தையினுடைய அந்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளவில்லை. इसके लिए बोला है இதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, अलग को मिला अल्लाह और बे को मिली बादशाही। அதற்கு தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அலஃப்க்கு அல்லாஹ் கிடைத்து விட்டார், மற்றும் பேக்கு பாட்ஷாய் கிடைத்திருக்கு. बादशाही या गदाही? அத பாதசாஹின்னு சொல்ல முடியுமா, ராஜாங்கம் சொல்ல முடியுமா, இல்ல கழுத தன்மைன்னு சொல்லணுமா? क्यों? ईश्वर आकर के जो यज्ञ रचता है, उस यज्ञ की कंट्रोलिंग पावर अगर किसी को मिले, ஏன் ஈஸ்வர் எந்த யக்னத்தை படைக்கிறாரோ அந்த யக்னத்தினுடைய கண்ட்ரோலிங் பவர் யாருக்குன்னா கிடைத்தால் तो वो गधाई है या राजाई है? அது ராஜாங்கமா இல்லன்னா கழுதத்தன்மையா? क्यों? हाँ, राजाई की अगर बात बुद्धि में आती है ராஜாங்கத்தினுடைய விஷயம் ஒருவேளை புத்தியில் வருது என்றால் तो मनमना भव नहीं हुआ। அப்பொழுது மன்மனா பவ் ஆகவில்லை. क्यों? ஏன்? क्योंकि बाप कहते हैं ஏனென்றால் தந்தை சொல்கிறார், मैं तुम बच्चों का நான் உங்க குழந்தைகளான உங்களுடைய ओबीडेंट सर्वेंट बन करके आता हूँ। ஒபீடியன்ட் சர்வெண்டாக வருகிறேன். तो बाप के अंदर तो ये भाव है எனவே தந்தைக்குள் இந்த பாவனை இருக்கிறது, कि बच्चों का ओबीडेंट सर्वेंट बन करके आता है அதாவது குழந்தைகளின் ஒபீடியன்ட் சர்வெண்டாக ஆகி வருகிறார். और बच्चों के अंदर மற்றும் குழந்தைகளுக்குள் राजाई का भाव पैदा हो जाता है, ராஜாங்கத்தினுடைய பாவனை வருகிறது, कंट्रोलर बन करके बैठने का भाव पैदा हो जाता है। கண்ட்ரோலர் ஆகி உட்காரக்கூடிய அந்த பாவனை வருகிறது. तो मनमना भव
नहीं कहा जा सकता। जो बाप அப்பொழுது மன்மனாபவ் என்று சொல்ல முடியாது. का संकल्प 100 बच्चों का संकल्प नहीं कहा जा सकता। எது தந்தையினுடைய சங்கல்பமோ அதுதான் குழந்தையுடைய சங்கல்பம் என்று சொல்ல முடியாது. बस यहाँ से ही रावण की रावणियत शुरू हो जाती है। அவ்வளவுதான், இங்க இருந்து தான் ராவணனுடைய அந்த குணம் வந்து ஆரம்பிக்குது. ज्ञान में आने के बाद, ஞானத்தில் வந்த பிறகு, रुद्र ज्ञान यज्ञ का भांति बनने के बाद, ருத்ர ஞான யக்னத்தில் ஒரு ஆள் ஆகிய பின், अगर सेवा भाव अंदर से नहीं रहा ஒருவேளை சேவை பாவனை உள்ளிருந்து இல்லை என்றால், और दूसरी आत्माओं को अपने कंट्रोल में रखने का भाव रहा, மற்ற ஆத்மாக்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளணும் என்ற பாவனை இருந்தால், तो जैसे कि रावण बन गए। அப்போ எப்படி ஆகுறாங்க? ராவணன் ஆகுறாங்க. 63 जन्म मनुष्य आत्माओं ने शासन की भूख में आकर के 63 ஜென்மங்கள் மனித ஆத்மாக்கள் ஆட்சியின் பசியில் வந்து सारी दुनिया को रुलाया। முழு உலகத்தையும் அழ வைத்தனர். मनुष्य ने जो भी शासन किया மனிதர்கள் எந்த ஆட்சியெல்லாம் செய்தார்களோ वो शासन रावण राज्य लाने का निमित्त बना या राम राज्य लाने का निमित्त बना। அந்த ஆட்சி ராவண ராஜ்யம் கொண்டு வரதுக்கான நிமித்தமாகியதா இல்லனா ராமராஜ்யம் கொண்டு வரதற்காக நிமித்தமாகியதா? रावण राज्य आया। ராவண ராஜ்யம் தான் வந்தது. मनुष्य मनुष्य को कंट्रोल करेगा तो रावण बन सकता है। மனிதர்கள் மனிதர்களை கண்ட்ரோல் செய்தால் ராவணன் ஆகலாம், राम नहीं बन सकता। ராமர் ஆக முடியாது. इसलिए भक्ति मार्ग की परंपरा में आज भी 33 करोड़ देवताओं में से एक ही देवता है जिसको स्वतंत्रता का सम्राट माना जाता है। அதனால்தான் இப்பொழுது வரையும் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பரம்பரையில் 33 கோடி தேவதைகளில் வெறும் ஒரே ஒரு தேவதை மட்டும்தான் சுதந்திரத்தின் சம்ராட் என்று சொல்லப்படுகிறது. स्वतंत्र रहो और स्वतंत्र रहने दो। சுதந்திரமாக இருங்கள் மற்றும் சுதந்திரமாக இருக்க விடுங்கள். ज्ञान में आने का मतलब क्या है? ஞானத்தின் வருவதின் அர்த்தம் என்ன? भले मुरली में बोला हुआ है कि अपनी रचना को अपने कंट्रोल में रखना चाहिए। பலே முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது தன்னுடைய படைப்பை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளணும். पहली रचना कौन है? முதல் படைப்பு யாரு? हैं? पुरुष। कोई भी पुरुष आत्मा, कोई भी मनुष्य आत्मा है जो ज्ञान में चलती है, எந்த ஒரு மனித ஆத்மாக்களாக இருக்கலாம், யாரு ஞானத்தில் இருக்கிறாங்களோ उसकी पहली रचना कौन हुई? அந்த ஆண்களின் முதல் படைப்பு யாரு? स्त्री। हाँ, अपना शरीर ही अपनी रचना है। அப்போ யாரோ சொல்றாங்க பெண் என்று. அப்ப பாபா கேக்குறாரு, பெண்ணா? அப்புறம் பாபா சொல்றாரு, தன்னுடைய உடல் தான் தன்னுடைய படைப்பு ஆகுகிறது, முதல் படைப்பு. कोई संबंधी हमारी रचना नहीं है। எந்த ஒரு சம்பந்தங்களும் நம்மளுடைய படைப்பு இல்லை. रचयिता एक बाप है। ரச்சயிதா படைக்கக்கூடியவர் ஒரு தந்தை ஆவார். हम भी उसकी रचना है। நாம்பளும் அவரின் படைப்பு ஆகும். हम किसी के ऊपर कंट्रोल करने वाले नहीं है। நாம் யார் மீதும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவங்க கிடையாது. रचना को रचना से वर्षा नहीं मिलता। படைப்புக்கு படைப்புக்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்காது. रचना को एक रचयिता बाप से वर्षा मिल सकता है। படைப்புக்கு ஒரே ஒரு படைக்கக்கூடிய தந்தையிடம் இருந்து தான் ஆஸ்தி கிடைக்க முடியும்.
तो रचयिता के कंट्रोल में सबको होना चाहिए। எனவே படைக்கக்கூடியவரின் கண்ட்ரோலில் அனைவரும் இருக்க வேண்டும். बाकी आत्माएं सब भाई भाई है। பிறகு மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் ஆத்மா சகோதரர்கள் ஆவார்கள். अगर कोई होशियार है ज्ञान में, ஒருவேளை யாராவது நாலேஜில் இந்த ஞானத்தில் மிகவும் ஒரு கூர்மையாக இருக்கிறார்கள், सेवा में तीखा है, சேவையில் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கிறாங்க, धारणाओं में तीखा है, தாரணையில் ஃபாஸ்டாக இருக்கிறாங்க, याद में भी तीखा है, நினைவிலும் ஃபாஸ்டாக இருக்கிறார்கள், एकाग्रता की पावर ज्यादा है, ஒருநிலைப்படுத்துவதின் அந்த பவர் அதிகமாக இருக்கிறது. तो वो इन पावर्स को धारण करके दूसरों के ऊपर कंट्रोल न चलाए। அப்பொழுது அவன் இந்த பவர்ஸை தாரணம் செய்துவிட்டு மற்றோர்கள் மேல் கண்ட்ரோல் செய்யக்கூடாது. कोशिश करे कि दो भी संगी साथी आत्माएं हैं, நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அதாவது யாரெல்லாம் சங்க தொடர்பில் வரக்கூடிய சம்பர்க்கிகள் இருக்கிறார்களோ, தொடர்பினர் இருக்கிறாங்களோ, वो आप समान बने। அவர்கள் ஆப் சமானாக ஆகணும், அதாவது தனக்கு சமமாக ஆகணும் என்று நம்ம முயற்சி செய்ய வேண்டும். आप समान बनाने के बाद फिर बाप समान बनाने का पुरुषार्थ करना है। தனக்கு சமமாக ஆக்கிய பின் பிறகு தந்தைக்கு சமமாக ஆக்கக்கூடிய புருஷார்த்தத்தை முயற்சியை செய்ய வேண்டும். आप समान ही नहीं बना पाएंगे ஒருவேளை தனக்கு சமமாகவே ஆக்க முடியவில்லை என்றால் तो बाप समान कैसे बनावेंगे? பிறகு தந்தைக்கு சமமாக எப்படி ஆக்க முடியும்? आप समान जिन आत्माओं को बना लिया जाएगा, தனக்கு சமமாக எந்த ஆத்மாக்களை ஆக்குகிறோமோ वो आत्माएं बाप समान भी बन जाएंगी। அந்த ஆத்மாக்கள் தந்தைக்கு சமமாகவும் ஆகுகிறார்கள். बाप है सूर्य, தந்தை சூரியன் ஆவார். तो बच्चों को भी क्या बनना है? பிறகு குழந்தைகளுக்கும் என்ன ஆக வேண்டும்? हैं? सूर्यवंशी बनना है। சூரியவன்ஷியாக ஆக तो வேண்டும். सूर्यवंशी खुद बनना है और दूसरों को भी बनाना है। பிறகு சூரியவன்ஷி நம்மளே ஆகணும், பிறகு மற்றவர்களையும் ஆக்கணும். अगर चंद्रवंशी का नशा आता है, इस्लाम वंशी का नशा आता है, ஒருவேளை சந்திரவம்சியினுடைய அந்த போதை வருகிறது, இஸ்லாம் வம்சியினுடைய போதை வருகிறது, बौद्धि वंशी का नशा आता है, பௌத்த வம்சத்தை சேர்ந்தவங்களின் போதை வருகிறது. तो इसका मतलब हुआ பிறகு இதனுடைய அர்த்தம் ஆகிவிட்டது कि हम बाप समान बनने की चेष्टा करने वाले नहीं है। அதாவது நம்ம தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய முயற்சியை எடுக்கக்கூடியவங்க இல்லை. जो भी नई दुनिया कंप्लीट स्थापन होगी, எந்த புது உலகம் கம்ப்ளீட்டா ஸ்தாபனை ஆகவிருக்கிறதோ उस नई दुनिया में सब सूर्यवंशी होंगे या चंद्रवंशी इस्लाम वंशी भी मौजूद रह जाएंगे। அந்த புது உலகத்தில் வெறும் சூரிய வம்சி இருப்பார்களா, இல்லையானால் சந்திரவம்சி இஸ்லாம் வம்சிகளும் இருப்பார்களா? सब सूर्यवंशी होंगे, அனைவரும் சூரிய வம்சிகளாக இருப்பார்கள். सबको कन्वर्ट होना पड़ेगा। அனைவருக்கும் கன்வெர்ட் ஆக வேண்டியதாக இருக்கும். बल प्रवृत्ति मार्ग होगा। பலே இல்லற மார்க்கம் இருக்கும். सत्युग में प्रवृत्ति मार्ग होगा या नहीं होगा? சத்தியுகத்தில் இல்லற மார்க்கம் இருக்குமா இல்லையா? प्रवृत्ति मार्ग होगा। இல்லற மார்க்கம் இருக்கும். सूर्यवंशियों और चंद्रवंशियों की प्रवृत्ति बनेगी। சூரிய வம்சி பிறகு சந்திரவம்சிகளின் இல்லறம் ஏற்படுகிறது. लेकिन वो चंद्रवंशियों को भी क्या बनना पड़े? ஆனால் அந்த சந்திரவம்சிகளுக்கும் என்ன ஆக வேண்டியதாக இருக்கிறது? सूर्यवंशी बनना पड़े। சூரிய வம்சி ஆக வேண்டியதாக இருக்கிறது.
इसलिए आज भी भक्ति मार्ग में जो परंपरा चल रही है, அதனால்தான் இன்னிக்கும் பக்தி மார்க்கத்தில் எந்த பரம்பரை இருக்கிறதோ कि पुरुष जिस कन्या से शादी करता है, அதாவது ஆண் எந்த கன்னிகை கூட திருமணம் செய்து கொள்கிறானோ वो कन्या नीचे कुल की उठाई जाती है அந்த கன்னிகை தாழ்ந்த குலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. और पति பிறகு கணவர் ऊंच कुल का होता है. உயர்ந்த குலத்தை சேர்ந்தவராக இருக்கிறாங்க. जो नीचे कुल की कन्या आती है, எந்த கீழான குலத்தில் சேர்ந்த கன்னிகை வருகிறதோ वो शादी होने के बाद அது திருமணமாகிய பின் अपने टाइटल को बदल देती है. தன்னுடைய டைட்டில மாத்திக்கிறாங்க. जो पति का टाइटल सो पत्नी का टाइटल बनता है. எது கணவருடைய டைட்டில் இருக்குதோ அதுதான் மனைவியோட டைட்டிலாக மாறுது. तो यहाँ भी எனவே இங்கேயும் ये बुद्धि में से बात निकल जानी चाहिए இந்த விஷயம் புத்தியிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். कि हमने अमुक धर्म का चोला पहना हुआ है, हम अमुक धर्म की आत्मा है. அதாவது நம்ம அந்த தர்மத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட தர்மத்தை சேர்ந்த உடலை எடுத்திருக்கோம், அதனால நம்ம அந்த குறிப்பிட்ட தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவாவோம். இந்த விஷயத்தை புத்தியில இருந்து எடுத்து விடணும். ठीक है. सूर्यवंशी आत्माएं आखिरी जन्म में आकर के नीचे गिरती है. அது சரிதான். ஏன்னா சூரியவம்சி ஆத்மாக்கள் கடைசியில் கீழே விழுறாங்க. दूसरे धर्मों का लबादा ओढ़ लेती है. மற்ற தர்மத்தினுடைய அந்த பெட்ஷீட்டை அவங்க போத்திக்கிறாங்க. छिलका चढ़ जाता है. தோல் ஏறுகிறது. लेकिन वो छिलका ஆனால் அந்த தோல் सतयुग में काबिज नहीं रहेगा. சத்தியுகத்தில் இருக்காது. का छिलका है. அது தேகாபிமானத்தின் தோலாகும். जो आत्माभिमान का छिलका नहीं है, அது ஆத்மாபிமானத்தினுடைய தோல் இல்லை. कोई भी आत्मा எந்த ஒரு ஆத்மாவும் किसी धर्म विशेष की नहीं होती है. எந்த ஒரு தர்ம விசேஷமான தர்மத்தை குறிப்பிட்ட தர்மத்தை சேர்ந்தவங்க இல்லை. सतयुग में, सतयुग के आदि में சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் वो सब सूर्यवंशी होती है. அவங்க அனைவரும் சூரியவம்சியாக இருப்பார்கள். संगम युग में சங்கம யுகத்தில் अमुक अमुक धर्मों का देह अभिमान का छिलका चढ़ जाता है. அந்த குறிப்பிட்ட தர்மத்தை சேர்ந்த அந்த தோல் தேகாபிமானத்தின் தோல் ஏறிக்குது. स्वभाव संस्कार का சுபாவ சம்ஸ்காரங்களின் தோல் ஏறிக்கொள்கிறது. जिन स्वभाव और संस्कारों को त्यागने के लिए எந்த சுபாவங்கள் மற்றும் சம்ஸ்காரங்களை தியாகம் செய்வதற்காக 18 जनवरी में अव्यक्त बाप दादा ने 3 महीने का टाइम दिया. 18 ஜனவரியில் அவ்யக்த பாப்தாதா 3 மாசத்திற்கான நேரத்தை கொடுத்துள்ளார். ये 63 जन्म के स्वभाव संस्कार இந்த 63 ஜன்மத்தினுடைய சுபாவ சம்ஸ்காரங்கள் इस आखिरी जन्म में त्यागने. இந்த கடைசி ஜன்மத்தில் தியாகம் செய்ய வேண்டும். जो पहले त्यागन करेंगे वो परम धाम में ऊंची सी ऊंची स्टेज में स्थित रहने वाली आत्माएं बनेंगी. யாரு முதலில் தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் பரம்தாமத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையில் நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. और जो बाद में त्यागन करेंगे वो परम धाम की नीची स्टेज में आने वाले बनेंगे. பிறகு யார் தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் பரம்தாமத்தில் கீழான ஸ்டேஜில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். बल सतयुग के आदि में 9 लाख आत्माएं होती है. பலே சத்யுகத்தின் ஆரம்பத்தில் 9 லட்சம் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். लेकिन उन 9 लाख बीजों में
ஆனால் அந்த 9 லட்ச விதை ரூபத்தில் सब नंबरवार हैं। அனைவரும் நம்பர்வாராக இருக்கிறார்கள், வரிசைகரமாக இருக்கிறார்கள். आधे तो पक्के चंद्रवंशी बन जाते हैं பாதி பக்காவா சந்திரவம்சி ஆகுகிறார்கள் संगम युग में, சங்கம் யுகத்தில். और आधे पक्के सूर्यवंशी बन जाते हैं संगम युग में। பிறகு பாதி சங்கம் யுகத்தில் பக்காவாக சூரியவம்சிகளாக ஆகுகிறார்கள். जो पक्के चंद्रवंशी बनते हैं யார் பக்காவாக சந்திரவம்சிகளாக ஆகுகிறார்களோ चंद्रवंश के संस्कारों को त्याग नहीं पाते हैं। சந்திரவம்சிகளின் சம்ஸ்காரத்தை தியாகம் செய்ய முடிவதில்லையோ ज्ञान चंद्रमा ब्रह्मा ही हमारा सब कुछ है। ஞான சந்திரம்மா, ஞானத்தின் நிலா சந்திரன் பிரம்மா தான் நம்மளுக்கு எல்லாமே. वही हमारा बाप टीचर सदगुरु है। அவர்தான் நம்மளுடைய தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆவார். वही गीता का भगवान है साकार में सत्य। அவர்தான் இந்த சாக்கார உலகத்தில் சாக்கார கீதையினுடைய கடவுள் ஆவார். उसके अलावा कोई भी गीता का भगवान और कोई साबित नहीं हो सकता है जिनकी बुद्धि में அவரை தவிர வேறு யாருமே கீதையினுடைய கடவுளாக நிரூபணம் ஆக முடியாது. இது போன்ற விஷயம் யாருடைய புத்தியில் அமர்ந்திருக்கிறதோ अंत मते सो ये गति बैठ जाती है। பிறகு அந்த கடைசியில் என்ன நடக்கிறதோ அந்த கதி அவர்களுக்கு அமர்கிறது, கிடைக்கிறது. तो उन आत्माओं को अपना शरीर छोड़ना पड़ता है। எனவே அந்த ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய உடலை விட வேண்டியதாக இருக்கிறது. शरीर छोड़ने के बाद सूक्ष्म शरीर के बंधन में रह करके சரீரத்தை விட்ட பின் சூக்ஷ்ம சரீரத்தின் பந்தனத்தில் இருந்து जो असल सूर्यवंशी आत्माएं हैं யார் உண்மையான சூரியவம்சி ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ बच्चों को जन्म देने वाली आत्माएं सतयुग में குழந்தைங்களுக்கு ஜென்ம கொடுக்கக்கூடிய ஆத்மா சத்யுகத்தில் இருக்கிறாரோ उनमें प्रवेश करके लंबे समय तक पार्ट बजाना पड़ता है। அவருக்குள் நுழைந்து நீண்ட காலம் வரையும் பாட் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. उनका सहयोगी बनना पड़ता है। அவர்களின் சகயோகிகளாக ஆக வேண்டியதாக இருக்கிறது. क्योंकि ஏனென்றால் साकार शरीर के बंधन में बंधी हुई आत्मा ज्यादा पावरफुल होती है சாக்கார உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அதிக சக்திசாலியாக இருக்கின்றன இல்லனா या साकार शरीर का बंधन जिसका टूट चुका है सिर्फ सूक्ष्म शरीर का बंधन बंधा हुआ है वो ज्यादा पावरफुल होती है। இல்லையானால் யாரது இந்த சாக்கார உடலினுடைய கட்டுப்பாடு உடைந்து விட்டதோ மற்றும் அதே மாதிரி வெறும் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய கட்டுப்பாடு இருக்கிறதோ அவர்கள் அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்கிறார்களா? सूक्ष्म शरीर के बंधन में रहने वाली आत्मा ज्यादा पावरफुल होती है। சூக்ஷ்ம சரீரத்தின் சூக்ஷ்ம உடலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆத்மா அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்கிறது. तो वो ज्यादा पावरफुल आत्माएं எனவே அந்த அதிகமான பவர்ஃபுல் ஆத்மாக்கள் तब तक प्रवेश करके पार्ट बजाती हैं அதுவரையும் நுழைஞ்சு தன்னுடைய பாட்டை செய்கிறார்கள் जब तक साकार शरीरधारी पूरी निराकारी स्टेज को प्राप्त नहीं कर लेता। எப்பொழுது வரையும் இந்த சாக்கார உடல் கொண்டவர்கள் முழுமையாக அந்த பாட்டை செய்யவில்லையோ आत्मिक स्टेज में नहीं आ जाता। முழுமையாக ஆத்மீக ஸ்டேஜில் வரவில்லையோ अपने स्वरूप को नहीं पहचान लेता। தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதில்லையோ अपने आत्मा के अनेक जन्मों को नहीं पहचान लेता। தன்னுடைய ஆத்மாவின் நிறைய ஜென்மங்களை தெரிந்து கொள்வதில்லையோ तब तक उनका सहयोग करना पड़े। அதுவரையும் அந்த சூக்ஷ்ம சரீரதாரி ஆத்மாக்கள் இவருக்கு சயோகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, உதவி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. सूक्ष्म शरीर की शक्ति से அந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சக்தியின் மூலமாக उसका स्वरूप दिखाया गया है
அதனுடைய ஸ்வரூபத்தை காமித்திருக்கிறார்கள். एक आत्मा का मिसाल दिया जाता है, ஒரு ஆத்மாவினுடைய எடுத்துக்காட்டு தரப்படுகிறது. ऐसे ही दूसरी आत्माएं भी मानी जा सकती। அதே போல்தான் மற்ற ஆத்மாக்களும் ஏற்றுக்கொள்ள முடியும். क्या मिसाल है, क्या चित्र है, என்ன எடுத்துக்காட்டு இருக்கிறது, என்ன படம் இருக்கிறது? है? अर्धनारीश्वर, அர்த்தநாரீஸ்வர், आधा स्त्री आधा पुरुष, பாதி பெண் பாதி ஆண், शक्ति और शिव का स्वरूप। சக்தி பிறகு சிவனுடைய ஸ்வரூபம். सारी शक्ति उस आत्मा की कार्य करती है। முழு சக்தியும் அந்த ஆத்மாவின் காரியம் செய்கிறது. साकार शरीरधारी बंधन में बंद करके रहता है, சாக்கார உடல் கொண்டவங்க பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. उतने बड़े कार्य नहीं कर सकता। அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. सूक्ष्म शरीरधारी अभी अभी यहाँ प्रवेश करके कार्य कर सकता है, अभी अभी दूसरे बच्चों में प्रवेश करके कार्य कर सकता है। சூக்ஷ்ம சரீரதாரி இப்பொழுதுதான் இங்கு இருந்து வேலை செய்ய முடியும். அதே போல் இப்ப இங்கு இருந்து இன்னொரு ஆத்மாக்குள் சென்று வேலை செய்ய முடியும். तुम बच्चों में मम्मा बाबा प्रवेश करते हैं, குழந்தைகளான உங்களில் மம்மா பாபா நுழைகிறாங்க. मम्मा बाबा की आत्मा अभी भी प्रवेश करके पार्ट बजा रही है। மம்மா பாபாவினுடைய ஆத்மா இன்னும் வரையும் நுழைந்து தன்னுடைய காரியத்தை செய்து கொள்கிறார்கள். ये बात दूसरी है कि कोई कोई में और भी आत्माएं प्रवेश करके पार्ट बजाती। இந்த விஷயம் வேற ஆகிறது. அதாவது சில ஆத்மாக்களில் வேறு வேறு சோல் நுழைந்து கொண்டு பாட் செய்கிறார்கள். जैसे आर्य समाज धर्म में प्रभावित होने वाली आत्मा होगी बीज रूप आत्मा, तो उसमें और धर्मों के भी प्रवेश करेंगे। எப்படி ஆரிய சமாஜத்தை சேர்ந்த பீஜரூப் ஆத்மாவாக இருந்தால், விதரூபமான ஆத்மாக்களாக இருந்தால் அதனுக்குள் மத்த ஆத்மாக்களும் பிரவேசம் செய்வார்கள். कोई में कम आत्माओं की प्रवेशता होती है, कोई में जास्ती आत्माओं की प्रवेशता होती है। சிலரில் கம்மியான ஆத்மாக்களின் பிரவேச, அதாவது சிலரில் கம்மியான ஆத்மாக்கள் நுழைகிறார்கள், சிலரில் அதிகமான ஆத்மாக்கள் நுழைகிறார்கள். जिनमें जितनी कम आत्माओं की प्रवेशता होती है वो उतने ही श्रेष्ठ धर्म की आत्मा साबित होगी। யாருக்குள் ரொம்ப கம்மியான ஆத்மா நுழைகிறதோ அவங்க அவ்வளவு அதிகமாக சிரேஷ்டமான தர்மத்தில் சேர்ந்தவர்கள் என்று நிரூபிக்கப்படுகிறது. बीज रूप आत्मा साबित होगी। விதிரூபமான ஆத்மாவாக நிரூபிக்கப்படுகிறது. ओम शांति। ஓம் சாந்தி.